நன்றி ஆவியானவரே, நன்றி பரலோகத்தின் தேவனே, நமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய காரியங்கள் முழுவதும் உடைய கரத்தில் இருக்கிறது. தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரித்து நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மதினதன் காலத்திலே நேர்த்திய அழகாய் செய்கிறவர், எங்களுடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் முன்குறித்து வைத்திருக்கிறவர். எங்களுடைய வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்திரும் ஆண்டவரே. எங்களுடைய நினைவுகள் எல்லாம் நீ தூரத்திலிருந்து அறிகிறவராய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் சுதந்திரங்கள் மேன்மையானதாக இருக்கிறது. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய கிருபைக்குள்ளாக எங்களை முழுவதுமாக வைக்கிறோம். உங்களுடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே எங்கள் கற்றுக்கொள்ள போகிற கிருபையான காரியங்கள், உங்களுடைய மேன்மையான மகத்துவமான உன்னதத்திலே ஏற்படுத்தப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு புலப்படுத்தப்படுவதாக, இருதயம் உம்மோடு இணைக்கப்படுவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். டொமினியன் கிளாஸ்ல நம்ம சில காரியங்கள் பேசிக்கா வரிசையா கிரமமா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அழைப்பினுடைய உன்னதமான நோக்கத்தை நம்ம கண்டினியூஸா அதுல வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரே காரியத்தை இல்லாட்டி ஒவ்வொரு புது விதமா, புது பெர்ஸ்பெக்டிவா, புது அனுபவங்கள் மூலமா, புது வகைகளா நம்ம அதை லேர்ன் பண்ணிட்டே இருக்கிறோம். எல்லாமே மெயினா ஒரே ஒரு ஃபோக்கஸ்குள்ளாக இருக்கிறது. நம்ம உண்மையா நமக்கு வச்சிருக்கிற அழைப்புக்குள்ள நம்ம பங்கடைகிறதுக்கு, நம்முடைய லெவல் ஆஃப் லைஃப், லெவல் ஆஃப் திங்கிங்கை நம்ம ஹைட்டன் பண்றதுக்கான விஷயங்கள் தான் இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கிளாஸஸ்லாம் எதுக்கு, ஏன் இப்படி கண்டிப்பா தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி, இதெல்லாம் கண்டிப்பா கத்துக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பா உள்ள ஹார்ட்ல ஒரு ஓரத்துல அது எப்படி ஒரு கேள்வி எழுப்பிட்டே இருக்கும். இதெல்லாமே ஒரு வகைக்காக, ஒன் ஆஃப் த மெயின் எய்ம் தட் ஜீசஸ் kept for this last age, கடைசி காலத்துல கர்த்தர் வைத்திருக்கிற பயங்கரமான திட்டத்துல இந்த காரியங்கள் இருக்குது. அந்த திட்டம் என்னதான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, ஒரு வசனம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏசாயா 6:3 ஆண்டவர் தம்முடைய காரியங்கள் என்னது அப்படின்ட்டு அதுல விளக்கமா ஆண்டவர் போட்டிருக்கிறாங்க. அவருடைய தன்மைகள் எப்படி இருக்குது, அதனுடைய டெப்த் அண்ட் பிரெத் எப்படி இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஏசாயா 6:3 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. The whole earth is filled with the glory of God. ஃபுல்லா அவருடைய மகிமையினால நிறைந்திருக்கிறதுன்னு ஏஞ்சல்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஆண்டவர் அந்த இடத்துல நிக்கிறாங்க. அவரோட சிங்காசனம் இருக்குது. அங்க ஒரு ஒரு பிக்சர் கிடையாது, ஒரு ரியலிஸ்டிக்கா ஒரிஜினல் கோர் ஃபங்க்ஷன் அங்க ரிவீல் ஆகுது. சிங்காசனம் ரிவீல் ஆகுது. சிங்காசனத்தை ரிவீல் ஆகுற அந்த விஷயம் இந்த ஏஞ்சல்ஸ்க்கு தெரிஞ்ச உடனே அவங்க சொல்ற வார்த்தை, whole earth is filled with the glory of God. The whole earth is full of his glory. கண்கள் திறந்து அவங்க பாக்குறாங்க, ஃபுல்லா அவருடைய glory இருக்குது. அவங்க பொய் சொல்லல, ஃபியூச்சர் ஈவெண்ட் அவங்க சொல்லல, இல்லாட்டி இப்படி நடக்கும் அப்படின்னு விஷன் பார்த்து சொல்லல. They were literally seeing that the whole earth is connected to the throne. The whole format of life is connected to the throne. உலகத்துல இருக்கிற எல்லா விஷயம் எங்க இருந்து பபுள் ஆகி வருதுன்னா, அந்த சென்டர்ல இருந்து, அந்த த்ரோன்ல இருந்து அப்படி பபுள் ஆகி வர்றதை அவங்க பாக்குறாங்க. God had dominion all over the earth. ஃபுல்லா அவருடைய டொமினியன் அதுல இருக்குது. இந்த நாலேஜ்க்குள்ளாக நம்ம போக போறோம். இதான் நம்ம 2ஆம் வருகை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம அதை பற்றி பேசுறோம். ஆண்டவருடைய வருகை வரப்போது, ஆண்டவர் இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்றோம். இப்படிலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, God is not going to retake the earth. He is already over the throne. அதாவது ஏதோ இழந்து போன ஒரு விஷயத்தை எடுக்கிறது போல இல்ல. We are going to remember and we are going to reawaken in the original nature that God is on the throne. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பீரியட், ஃபுல் ஸ்டாப். அவர் ராஜரிகம் பண்ணுகிறார். ராஜரிகத்தை அவர் இழந்துட்டு அவர் வரல. God has not lost his throne. அவர் தன்னுடைய சிங்காசனத்தை இழக்கவே இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் கூட அவருடைய சிங்காசனத்தை இழக்கல. இல்லாட்டி ஒரு நாள் கூட அவருடைய சிங்காசனத்துக்கு ஒரு த்ரெட் வரல. இன்னொரு கிரியேட்டர் உருவாகி அவர் சில காரியங்களை உருவாக்கி வச்சுட்டு அவருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள சண்டை மாதிரி கிடையாது. அப்படி கிடையாது. that is not the real factor. அது ஒரிஜினல் விஷயமே கிடையாது. God was never threatened. ஆண்டவர் threaten ஆக்கப்படவே இல்லை. அவருடைய த்ரோன் threaten ஆக்கப்படவே இல்லை. நம்ம ஹியூமன்ஸ் நம்மளுடைய வேர்ல்டுல நம்ம இருக்கிற இடத்துல we are going to enter into the original nature. கர்த்தர் எல்லாத்தையும் ராஜரிகம் பண்ணுகிறார் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான அந்த புரிதலுக்குள்ளாக பூமி போக போகுது. அந்த ஃபுல்னஸ்க்குள்ளாக நம்ம இது பண்ண போறோம். So this is a core idea. எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் அப்படிங்கிற அந்த அழகான உண்மைக்குள்ளாக நம்ம லேண்ட் ஆக போறோம். இந்த அவேக்கனிங் மோடுக்குள்ளாக, இந்த எழுப்பப்பட்டிருக்கிற இந்த இடத்துக்குள்ளாக நம்ம போய் சேரணும் அப்படிங்கறதுதான் இதனுடைய முழுமையான ஒரு நோக்கமா இருக்குது. இதே ஃபங்க்ஷன் இன்னொரு ஒரு இடத்துலயும் போட்டிருக்குது. தானியேல் தரிசனமா இந்த விஷயத்தை பார்க்கிறாரு. தானியேல் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல அவர் ஒரு தரிசனமாகி அந்த தரிசனத்தை கடைசியில அது வரும். என்ன
ஒரு கை ஒரு ஒரு கல் ஒன்று வருது, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையும் இரும்பு களிமண்மான அதனுடைய பாதகங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. ஒரு பெரிய சிலை இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அந்த இரும்பு களிமண்ணுடைய இடத்துல வந்து நொறுங்கின உடனே என்ன எடுக்குன்னா அது பதரை போல் ஆகிட்டு அவைகளுக்கு ஒரு இடமும் விடாதபடி அது போயிட்டு சிலையை மோதின கல் என்னன்னா ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எங்கும் நிரப்புனது. ஒரு கல்ல மேலேருந்து வருது, அது வந்து ஹிட் ஆகுது, ஹிட் ஆனோன்னு அந்த மேலே இருக்கிற எல்லா கிங்டமும் அழிஞ்சிருது. உடனே அந்த கிங்டம் அப்படியே எழும்புது, பூமி ஃபுல்லாக நிரப்புது. இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கீழே அதுக்கு போட்டிருக்குது, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னியும் நொறுக்கினது நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே என்னென்னைக்கும் நிற்கும் அப்படின்னு போடுறாங்க. இனிமேல் நடக்க போகிறத காமிக்கிறாங்க அப்படின்னு. So there is a kingdom where nothing can be shaken, a kingdom where nothing can be moved. அதாவது அந்த ராஜ்யத்தை அசைக்க முடியாத, அந்த ராஜ்யத்தை தொட முடியாத ஒரு டொமினியன் வந்து வரப்போகுது. இந்த டொமினியன் கூட நம்ம வந்து பங்கடைய போனோம், ஒரிஜினலாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற இந்த நேச்சருக்குள்ளாக நம்ம வந்து போக போகிறோம். இதை ஆண்டவர் ஜீசஸ் அவருடைய லைஃப்ல வரும்போதே ஆண்டவர் வந்து முதல்ல ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த டொமினியன் பற்றி, இந்த ராஜரீகத்தை பற்றி, இந்த கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அரசாட்சி செய்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக ஆண்டவர் முதலே நம்மளுக்கு வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாகவே இதில் தான் இருந்துகிட்டே இருக்குது. ஃபுல்லாகவே இதை தான் இது பண்ணிட்டாங்க. வந்த உடனே காற்றுக்கு மேலே அதிகாரம் இருக்குது, கண்ட உடனே லேண்டுக்கு மேலே அதிகாரம் இருக்குது, வந்த உடனே சீக்கு மேல அதிகாரம் இருக்கு, வந்த உடனே ஸ்பிரிட்டுக்கு மேல அதிகாரம் இருக்கு, வந்த உடனே இயேசு ஊழியனுடைய எல்லா இதுலயும் எல்லாத்துக்கும் மேல அது கண்ட்ரோல் இருந்துகிட்டே இருக்குது. கடைசியில ஜீசஸ் எண்ட்ல போகும்போது ஜீசஸ் வந்து டெத்துக்கு மேல கண்ட்ரோல் இருக்குது, லைஃபுக்கு மேல கண்ட்ரோல் இருக்குது. எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து அப்படி கண்ட்ரோல் பண்ணி he had dominion over everything. அப்படி மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகும்போது ஏற்கனவே நம்ம இதை பற்றி பார்த்தோம். மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் வந்து அப்படியே அதை காமிச்சிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல எனக்கு கண்ட்ரோல் இருக்குது. ஃபர்ஸ்ட் லூசிஃபர் அவங்க ஜெயிச்சு இது பண்றாங்க, அதுக்கப்புறம் காற்றை இது பண்றாங்க. லூசிஃபர் இஸ் a prince of the power of the air, அதை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றாங்க. வாட்டரை கண்ட்ரோல் பண்றாங்க, வாட்டர்ல இருந்து வைனா மாத்துறாங்க. அதுக்கப்புறம் கடல் அலைகளை கண்ட்ரோல் பண்றாங்க, லேண்டை கண்ட்ரோல் பண்றாங்க, ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்றாங்க, டெத் ரேமை கண்ட்ரோல் பண்றாங்க, லைஃப் ரேமை கண்ட்ரோல் பண்றாங்க. எல்லாத்துக்கும் மேல அதிகாரம் இருக்குது. எலமெண்ட்ஸ், எல்லா எலமெண்ட்ஸுக்கு மேல அதிகாரம் இருக்குது. ஆண்டவர் வந்து ஜனங்களுக்கு மேல அதிகாரங்கள் உள்ளவரா இருக்கிறார். அவங்களுக்குள்ள வாழ்க்கை வடிவங்களுக்கு மேல அதிகாரங்கள் உள்ளவரா இருக்கிறார். அவங்களுக்கு மேல இருக்கிற மண்டலங்கள் மேல அதிகாரம் உள்ளதா இருக்கிறார். கம்ப்ளீட் சர்க்கஸ் சூழ்நிலைகளுக்கு மேல அதிகாரம் உள்ளதா இருக்குது. எதுவுமே ரேண்டமா ஹிட் ஆகாம எல்லாத்துக்கும் மேல அதிகாரம் உள்ளதா இருக்குது. The glory of the Lord covers all the earth. கர்த்தருடைய மகிமை, the structure, ஒரிஜினல் டொமினியன் ஸ்ட்ரக்சர், எல்லா காரியங்களும், சகல கிரமமான காரியங்களும் எல்லாவற்றையும் சுற்றி இருக்கிற அவ்வளவும் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் இருக்கு. திஸ் இஸ் டொமினியன், திஸ் இஸ் பவர், திஸ் இஸ் க்ளோரி, திஸ் இஸ் அத்தாரிட்டி. ஜீசஸோட லைஃப் ஸ்டைல்ல ஃபுல்லா இந்த நேச்சர் வந்துட்டே இருக்குது. இது எப்படி வந்துச்சு, இந்த டொமினியன் எப்படி வந்துச்சு, இந்த மேண்டேட், இந்த ஃபங்க்ஷன் எப்படி வந்துச்சுன்னு இயேசுனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இயேசுவானவர் அதுக்கு ஆன்சரும் இடையில அப்பப்ப நம்மளுக்கு வந்து ரிவீல் பண்றாங்க. யோவான் 14 அதிகாரத்துல இந்த ஆன்சர் வந்து ஆண்டவர் வந்து ரிவீல் பண்றாங்க. யோவான் 14 அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து ஒரு க்ளூ எடுத்து அதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது நீ விசுவாசிக்கிறாயா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களின் சுயமாய் வரவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவர் இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாட்டினா கிரியைகள் நிமித்தம் நம்புங்கள். கிரியைகள் நிமித்தம் நம்புங்கள். ஆண்டவர் வந்து சீக்கு மேல கண்ட்ரோல் இருக்குது, லேண்டுக்கு மேல கண்ட்ரோல் இருக்குது, ஃபயர் மேல கண்ட்ரோல் இருக்குது, அதுக்கப்புறம் வாட்டர் மேல கண்ட்ரோல் இருக்குது, அதுக்கப்புறம் டெத்துக்கு மேல கண்ட்ரோல் இருக்குது, லைஃபுக்கு மேல கண்ட்ரோல் இருக்குது, எல்லாத்துக்கும் மேல கண்ட்ரோல் இருக்குது, டிமானிக் ரம் மேல கண்ட்ரோல் இருக்குது, எல்லாத்துக்கும் மேல கண்ட்ரோல் இருக்குது, எல்லா கிரியைகளும் நடந்துட்டு இருக்குது. இந்த கிரியைகள்லாம் எப்படி நடக்குது? ஒரே ஒரு ஆன்சர் தான், யூனியன்னால தான். பிதா என்னிலும் நான் அவர்களும் நிலைக்கிற அந்த யூனியனுடைய ரிசல்ட் வந்து டொமினியன். யூனியனுடைய ரிசல்ட் வந்து டொமினியன். யூனியனுடைய ரிசல்ட் வந்து டொமினியன். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறத நம்பலன்னா இந்த பவர் வருது பாரு, அது எப்படி தெரியுமா வரும்? இப்படி கனெக்ட் ஆனாதான் வரும். ரெண்டு ஒன்னா இருந்தாதான் வரும், ரெண்டு ஒன்னா இருந்தாதான் அது வரும் அப்படின்னு ஆண்டவர் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஆண்டவர் வந்து அதை இது பண்றாங்க. இந்த இதோட பேசிட்டு இருக்கும்போது இந்த கான்செப்ட் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அடுத்த வசனத்துல நம்மளையும் பார்த்து அதை வந்து சொல்றாங்க. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று ஆண்டவர் வந்து அப்படியே அந்த டொமினியன் கண்ட்ரோலை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி, this is for every human being, this is the mandate of Adam, this is the
ஸ்டோரி ஆஃப் ஆடம், திஸ் இஸ் அ ஒரிஜினல் நேச்சர் ஆஃப் ஆடம்ட்டு அப்படியே டக்குன்னு ஆடமிக் நேச்சர், அதாவது ஹியூமன் பீயிங்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரிஜினல் சட்டங்கள் அல்லது ஒரிஜினல் காலிங்க அப்படியே ஜீசஸ் வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. ஆண்டவருடைய விசேஷமான அழைப்பினுடைய அந்த ஓட்டத்தினுடைய இது அப்படி தூக்கி வச்சுட்டு இயேசுவானவருக்கு மட்டும் அப்படி இது பண்ணிட்டு இருக்கோம். அது அப்படியே கிடையாது. அது ஹியூமன் நேச்சர்ல எந்த மனிதன்லாம் இருக்கிறானோ, யாரெல்லாம் விசுவாசிக்க கூடுமோ, யாரெல்லாம் ஹியூமன் அந்த ஒரிஜினல் காலிங்குள்ளாக இது பண்ண முடியுமோ, ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து ஆண்டவர் வந்து இதை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நாள் 11வது கிளாஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்த ஐடியா ஃபுல்லாக இதே ஐடியா தான். நம்மளுக்கு ஒரு பெரிய அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, பெரிய விஷயங்கள் ஆண்டவர் வந்து வைக்கிறதுக்காங்க. அதில் உள்ள பேஸான விஷயம் யூனியன். பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறது போல நீங்களும் என்னில வந்து நிலைத்திருந்தீங்க அப்படின்னா இதாகும். பிதா இருக்கிறாங்க, குமாரன் இருக்கிறாங்க, பரிசுத்தாவினர் இருக்கிறாங்க. இதுல நிலைத்திருந்தீங்கன்னா இந்த இது ரிலீஸ் ஆகும். இந்த இடத்துக்குள்ளாக போக முடியும். இதில் இருக்கிற அவ்வளோ விஷயங்களையும் உடைய ஒரிஜினல் காலிங்குள்ளாக நம்மளுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரிஜினல் காலிங்குள்ளாக நம்ம வந்து அழைக்க முடியும். அதில் வந்து நம்ம மூவ் ஆன் பண்ண முடியும். சரி, இந்த இதில் நம்ம பார்த்தது, போன கிளாஸ் இருந்து பார்த்தது, இங்கிருந்து நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ 2 விஷயங்கள் பார்த்தோம். இல்லூஷன் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம போட்டது பார்த்தோம். அதுக்கப்புறம் யூனியன் அப்படின்ட்டு போட்டு அந்த இதுல இருந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதே விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எலிவேட்டட் தாட்டா இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம அதில் லேர்ன் பண்ணிட்டு we will enter class. ஸோ ஃபுல்லாக கர்த்தருடைய மேண்டேட், நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலிங், நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அழகான விஷயம் டொமினியன். கம்ப்ளீட்டாக எர்த்ரம் ஃபுல்லாக எப்படி கவராக இருக்குதோ, கம்ப்ளீட்டாக எர்த் ஃபுல்லாக எப்படி மகிமையினால கவராக இருக்கிறதோ அதே மாதிரி கம்ப்ளீட்டாக கவராக இருக்கிற ஒரு அழகான அனுபவம். இது இனிஷியேட் ஆகிறது ஒரே ஒரு வகை மட்டும்தான், யூனியன் மட்டும்தான். யூனியன் இருந்தால் மட்டும்தான் இங்கேருந்து அது வந்து ஹிட் ஆகி இங்கேருந்து இந்த இது இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து இது பண்ணுறதுக்கு இதாகும். இது அப்படியே ஜீசஸ் வந்து வாக்கிங் பண்ணாங்க. ஜீசஸ் வந்து இந்த யூனியனில் இருந்தாங்க. அதில் ஜீசஸ் சொல்கிறாங்க, ஃபாதர் என் கூட இருக்கிறாங்க, நான் பிதாவில் இருக்கிறேன், பிதா எண்ணில இருக்கிறாங்க, நாங்க இருவரும் ஒன்றா இருக்கிறதுனால அது வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த முந்தின வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு அதை இது பண்ணோம். பிதா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடைய சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, இன்னிடத்துல வாசமா இருக்கிற பிதாவானவரே அதை வந்து சொல்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ஒரு 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து ரிலீஸ் ஆகிற ஒரு இது கிடையாது. இது வந்து இந்த இதுல இருந்து இருக்கிறது, இது வந்து ஒரு ஹெவன்ல இருக்கிற ஒரு பிம்பம் மாதிரி வச்சுக்கோ, ஹெவன்ல இருக்கிற ஒரு ஐடியா மாதிரி வச்சுக்கோ. இந்த இயேசுவானவர் பூமியில சொல்லும்போது இவங்க வந்து எர்த்துல வந்து இருக்கிறாங்க, பூமியில வந்து இயேசுவானவர் இருக்கிறாங்க. இந்த யூனியன் வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, பரலோகத்துல இருக்கிற ஒருத்தரும் பூமியில இருக்கிற ஒருத்தரும் ஒரே இடத்துல ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒன்றா இருக்கிற இந்த கனெக்ஷன்ல ஒண்ணு புரியணும். இந்த இடத்துல இருந்து புரியுற ஒரு இது புரியணும். என்ன புரியணும் அப்படின்னா, ஒரு கனெக்ஷன் வந்து அத்துட்டு போயிட்டு திருப்பி போய் கனெக்ட் ஆகல. அதாவது தூரத்துல இருந்து பிச்சுக்கிட்டு போயிட்டு அது திருப்பி போய் இப்படி கனெக்ட் ஆகி இங்க போய் கனெக்ட் ஆகல. இந்த யூனியன் அப்படி இருக்காது. இந்த யூனியன் எப்படி இருக்கும்னா, ஜீசஸ் ஹாஸ் நெவர் லெஃப்ட் ஃப்ரம் திஸ் யூனியன். அதாவது இந்த யூனியன் வந்து எப்படி இருக்கும்னா, தள்ளி பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை திருப்பி வந்து இவால்வ் ஆகி இது வந்து ஜாயின் ஆச்சு. அப்படி கணக்கு கிடையாது. அது நம்மளுக்கு தான் அப்படி. நம்ம அப்படிதான் யோசிப்போம். நான் தூரத்துல இருக்கிறேன், நான் பாவத்துல இருக்கிறேன், நான் இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் ஆகி வந்துட்டே இருக்கிறேன், இயேசுக்குள்ள வந்துட்டே இருக்கிறேன். இப்ப இயேசுக்குள்ள வந்துட்டு நான் ஒண்ணு போல ஆகி நான் யூனியனா மாறுறேன். நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கிறது போல நானும் அவர்ல இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம டிராவல் பண்ணி வந்த மாதிரி இந்த யூனியனை யோசிப்போம். இயேசுவானவர் யூனியனை யோசிப்போம். இயேசுவானவர் அப்படி பிறக்கல. அவர் மனுஷனா பிறந்தாரு. மனுஷனா பிறக்கும்போது தெய்வத்துவமா பிறந்தாங்க. அதாவது வெர்ஜின் வயிற்றுல பிறந்தாங்க. அதை ஒரு நாளும் மறக்க கூடாது. இயேசுவானவருடைய பிறப்பினுடைய ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்தே அது வந்து டிஃப்ரெண்ட் ஜீன்ல பிறந்தது, வேற ஒரு டிஎன்ஏ ஃபார்மேட்ல பிறந்தது. பூமியில இருக்கிற மனுஷனுடைய டிஎன்ஏ ஃபார்மேட்ல இருந்து பிறக்கல, தேவனுடைய டிஎன்ஏ ஃபார்மேட்ல இருந்து பிறந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஜீசஸ் ஹாஸ் நெவர் லெஃப்ட் ஃப்ரம் த யூனியன். இதை எழுதி வச்சுக்கோங்க. அந்த யூனியன்ல புரிய வேண்டிய அழகான முக்கியமான உன்னதமான ஒரு கான்செப்ட். ஜீசஸ் ஹாஸ் நெவர் லெஃப்ட் அவுட் ஆஃப் ஃபாதர். பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறது எப்படி அப்படின்னா, அது வந்து பிரியவே இல்லை. அப்படின்னா there is no separation. இதுதான் நம்ம போன கிளாஸ்ல இருந்து பார்த்துட்டே இருந்தது. there is no separation கிடையாது, கேப் கிடையாது. அதாவது அந்த கனெக்ஷன் வந்து அத்து போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு இது. Jesus has never moved out of the union. Jesus has never left the union because he was completely a different being. He moved from a different dimension into the earth. So அதனால
நம்மகிட்ட ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிற அம்சங்களும் இந்த இதுல இருக்கிற ஒரிஜினல் அம்சங்கள் மாதிரி இருக்கும். எப்படின்னா ஆண்டவருக்குள்ள கம்ப்ளீட்டா ஸ்ட்ராங் ஆகி கம்ப்ளீட்டா க்ளூ ஆகி எப்படி அதை விட்டு வெளியே வரவே இல்லையோ அந்த இதுக்குள்ள இருக்கும். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நாள் ஒட்டும், அதுக்கப்புறம் குணத்துல ஆயிரும். காலையில நல்லா இருக்கும், ஈவினிங் அத்துக்கிட்டு போயிடும். ஈவினிங் ஒழுங்கா இருந்துச்சுன்னா காலையில அத்துக்கிட்டு போயிடும், மதியானம் ஒழுங்கா இருக்கும், நைட் அத்துக்கிட்டு போயிடும். ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே இப்படிதான் இருந்துட்டே இருக்கும். அப்படியே வருவோம் பிரியும். காலையில ஜோம் பண்ணும்போது ரொம்ப ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். ஜோம் பண்ணி முழிச்சு வெளியே வந்த உடனே பயங்கரமா வாய் பேசும், பயங்கரமா சிந்தனைகள் தாறுமாறா இருக்கும். ஸோ இந்த மூமெண்ட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இந்த மூமெண்ட் கம்ப்ளீட்டா இட் இஸ் a different phenomenon, different way of life, different function. இதுக்குள்ள ஆண்டவர் வந்து அழைக்கிறாங்க, இதுக்குள்ளதான் ஆண்டவர் அழைக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லும்போது ஒரு மாதிரி விசித்திரமா வினோதமா யோசிக்க கூடாது. இட் இஸ் a mandate of Adam. ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த ஸ்டார்டிங் பொசிஷன், ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த ஒரிஜினல் அழைப்பு. ஆதாமுக்கு கொடுத்த ஒரிஜினல் அழைப்புனா எனக்கு கொடுத்த ஒரிஜினல் அழைப்பு. அவ்வளவு அழைப்புல இயேசுவானவர் நடந்துகிட்டு சொல்றாங்க, இதை காட்டுல நீ பெருசா செய்வ, இதெல்லாம் உன்னுடைய அழைப்பு தான். நான் எப்படி இந்த ஃபார்மேட்ல மூவ் பண்ணணும், அதே மாதிரி நான் உனக்கு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்றேன் என்னுடைய சிலுவை மூலமா. அதுக்குள்ள போயிட்டு இதுல இருக்கிற அவ்வளவு விஷயத்தை நீ ஹேண்டில் பண்ணி கரெக்டா நீ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரிஜினலா நமக்கு வந்து ஒரு அழைப்பை வந்து வச்சிருக்காங்க. இயேசுவானவர் எப்படிலாம் நடந்தாங்களோ அப்படிலாம் நீலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் பிதாவிலும் குமரனும் நாங்க எப்படி ஒன்றா இருக்கிறோமோ அதே மாதிரி நீயும் என் கூட ஒன்னா இருந்து எல்லாவற்றையும் எல்லா கிரியைகளுக்குள்ள எல்லா இதுக்குள்ள கனெக்டா இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இது அப்படியே பிக்கவே முடியாத ஒரு யூனியனுக்குள்ள போகணும், வெளியே வர முடியாத ஒரு யூனியனுக்குள்ள போகணும். ஸோ இந்த இடத்துல சும்மா அப்படி ஒரு சேட்டானிக் இதுக்குள்ள தூக்கி வச்சோம்னா இங்கிட்ட ஒரு கால் இப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் கிடையாது. விழுந்து எழும்புறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. மேலேயே ஆவிலே இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுக்குள்ள கம்ப்ளீட்டா இணைஞ்சு இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜீசஸோட லைஃப் ஸ்டைல்ல உள்ள இந்த யூனியன்ல உள்ள சில விஷயங்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இதை பற்றி லேட்டா பேசும். அதுக்கப்புறம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கிறது பேசுவோம். நம்மளுடைய டாபிக் இன்னைக்கு அதுதான், ஆப்போசிட்டா இருக்கிறது, வெப்பன்ஸ் அகைன்ஸ்ட் தி யூனியன். We have to talk about the original union and also we have to talk about the weapons that pull you out of the union. எந்தெல்லாம் வெப்பன்ஸ் அதை நம்மளை விட்டு ஆண்டவர் விட்டு பிரிக்குது அப்படின்னு நம்ம வந்து என்னைக்கு நம்ம புரியுறோமோ அப்போ வந்து கம்ப்ளீட்டா திருப்பி உள்ள போய் ஒரிஜினலா எந்த இடத்துல நம்ம அழைப்பு இருக்குது, ஒரிஜினலா நம்மளுடைய பிளேஸ் என்ன, ஒரிஜினலா எந்த இடத்துல ஆண்டவர் வந்து நம்மளை வச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம கரெக்டா நம்ம வந்து புரிஞ்சுக்கும். யோவான் 5ஆம் அதிகாரத்துல இயேசுவானவருடைய சில வார்த்தைகள் இருக்குது. 2-3 இயேசுவானவருடைய லைஃப்ல இருக்கிற வார்த்தைகள், சில வார்த்தைகள் உங்களுக்கு காமிக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஸோ ஜீசஸ் ஹஸ் நெவர் லெஃப்ட் த யூனியன். அந்த கான்செப்டை மனசில் வச்சுக்கோங்க. இயேசு வந்து பிறக்கும் போதே அப்படியே யூனியன்லேயே பிறக்கிறாங்க, அப்படியே ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவர் வந்து அப்படியே க்ரோ ஆகி மெச்சூர் ஆகி அப்படி இல்லாமல் பூமியில் சிறு வயசுலேருந்தே பெருசாகும் போது அந்த ஃபுல் கம்ப்ளீட் யூனியன் அப்படியே அந்த ஸ்நாச் ஆகாமல், த்ரெட் வந்து ஸ்நாச் ஆகாமல் இருந்துகிட்டே இருந்தது, கம்ப்ளீட்டாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்படி அந்த இமேஜை வச்சுக்கிட்டு வசனங்களை வந்து வாசிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். கம்ப்ளீட் கனெக்ஷன் அங்க வந்து இருக்குது. என்னெல்லாம் பிதாவானவர் செய்வார் அப்படின்னா, என்னெல்லாம் ஹெவன்ல இருந்து ரிலீஸ் ஆகுதோ அவங்க அதை மட்டும் தான் செய்வார். He had a mandate from heaven. He cannot speak without the heaven ஸ்பீக்கிங். மேல ஹெவன் பேசாம, பரலோகத்திலிருந்து ஒரு கனெக்ஷன் ரிலீஸ் ஆகாம, அங்கிருந்து எந்த ஒரு இது வராம இங்க வந்து பேசுற இதே கிடையாது. நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து நல்ல வாய் பேசுறோம், பேசுனதுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் நான் பேசுறேன் கரெக்டானு போய் கேட்போம். ஸோ நம்ம தலைக்கு மாத்தி இருப்போம். ஆண்டவருடைய லைஃப் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் யூனியன் லைஃப் ஸ்டைல். இட் டசன்ட் ஹேப்பன் ஜஸ்ட் ஒன்லி அட் த மொமெண்ட் ஆஃப் பிரேயர். வெறும் ஜெபம் பண்ணும்போது மட்டும் இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் கிடையாது. கம்ப்ளீட்டா நார்மல் வே ஆஃப் லைஃப்ல அது வந்து இருக்குது. என்னெல்லாம் பாக்குறாங்களோ அதை மட்டும் தான் ஆண்டவர் வந்து செய்வாங்களாம். இதே அதிகாரத்துல 30ஆவது வசனத்திலையும் அது போட்டிருக்குது. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நம்ம இங்க இல்லூஷன் போட்டு இன்னொரு ஒரு ஐய வந்து பார்த்தோம். இன்னொரு ஒரு ஐஎம் பற்றி பார்த்தோம். இந்த யூனியன் வந்து ஐஎம் தான், நம்ம போன கிளாஸ்ல நம்ம பார்த்தது ஐஎம் பார்த்தோம். இங்க இன்னொரு ஒரு யூனியன் இருக்குது. சுயமா ஒண்ணுமே செய்யல. எப்படி செய்யறாங்க அப்படின்னா, நான் கேட்டபடி என் நியாயம் தீர்க்கிறேன். கனெக்ஷன் அங்கிருந்து வருது. எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு வந்து நீதியா இருக்குது. ஸோ ஆண்டவர் வந்து கம்ப்ளீட்டா ஜட்ஜ்மெண்ட்டும் அங்கிட்டு இருந்தா ஆண்டவர் வந்து இது பண்றாங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்திலையும் ஆண்டவர் வந்து இதை வந்து காமிக்கிறாங்க. 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் தானாவே கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னிலே நிலைத்தராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் அவன் என்னிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஃபுல் ஸ்டாப். This is the power of union. ஸ்டார்டிங்லேயே
ஒரு சொட்டு கூட, சின்ன மூமெண்ட் கூட we cannot do without God. ஸோ இதில் ஸ்டே ஆகிருக்கிறது ரொம்ப 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 ஒரு அவசியமான விஷயம் இருக்குது. இதில் ஸ்டே ஆகிருக்கிறது, இதில் கனெக்ட் ஆகிருக்கிறது, அதிலேயே ஊறி போய் இருக்கிறது, லைஃப் ஸ்டைலாக வச்சிருக்கிறது நம்மளுடைய ஸ்டார்டிங் பொசிஷன், ஸ்டார்டிங் பேஸ்லைன், ஸ்டார்டிங் ஃபவுண்டேஷன். இது பேஸ் ஆகாமல், இது இனிஷியேட் ஆகாமல் வேற எங்கேயுமே நம்ம வந்து போக முடியாது. நம்ம கேட்குற ஜபங்கள்லாம் உடைத்திருந்து வேற மாதிரி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். நம்மளுடைய ஜபங்கள் எல்லாம், ஆண்டவரே வாட் அபவுட் ஜாப், ஆண்டவரே வாட் அபவுட் மேரேஜ், ஆண்டவரே வாட் அபவுட் மை சேலரி, வாட் அபவுட் மை லைஃப்ஸ், இது ஏதாவது எக்ஸ்ட்ரா எனக்கு வேண்டியது எப்படி, எப்போ தருவீங்க, எப்போ இது பண்ணீங்க. நம்ம கேள்விகள்லாம் இந்த மோடையே ரிலி ஹைட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்முடைய இலுஷன் மோடையே அது ஹைட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அப்படி இல்லாமல் இதுக்குள்ளேயே இருக்கிற ஸ்டார்டிங் பொசிஷனுக்குள்ளே நம்ம வந்து போகணும். அவர் சொல்கிறத அப்படியே நான் நடக்கிறேன், ஸ்நாட்சே ஆகலை, never left the union. Jesus never left the union. நம்மளும் இயேசுவோட இணைக்கப்பட்டதுக்கு அப்புறம் மூவே ஆகாத இது எதுவுமே உடைக்க முடியாது. எந்த பாவமும் உடைக்க முடியாது. எந்த தேவையில்லாத காரியங்களும் பிரிக்க முடியாது. அவருடைய அன்பை விட்டு என்னை வந்து பிரிக்கவே முடியாது. ஏன்ட்டு அவர் கொடுத்துருக்கிற அழைப்பை விட்டு பிரிக்கவே முடியாது. ஆனா அப்படி நம்ம இப்போ லைஃப் ஸ்டைல் அப்படி இல்லை. உங்களை வந்து பிரிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. உங்ககிட்ட ஆண்டவரை மறுதளிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஈஸி ஆண்டவரை மறுதளிச்சிரும். அதாவது ரோட்ல போகிற ஒரு சின்ன விஷயம் கூட உங்களை ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிடும். உங்களை அறியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட உங்களை பாவத்தை விட தள்ளிட்டு போயிடும். அவ்வளவு தூரம் தான் உங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்குது, அவ்வளவு தூரம் தான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குது, அவ்வளவு தூரம் தான் நம்ம ஆண்டவர் கூட இது பண்ணிட்டு இருக்கிறோமா. யாராவது எவனோ ஒருத்தர் பேசுற வார்த்தை நம்மளை ஆண்டருடைய யூனியன்ல இருந்து புல் பண்ணி வெளியே கொண்டு போயிடுது. நம்முடைய எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வெளியே போகிற இதுக்குள்ள போயிடும். எவ்வளவு வீக் லிங்கா, எவ்வளவு மோசமா நம்ம லைஃப் ஸ்டைல் இருந்துட்டு இருக்குது பாருங்க. எல்லா இடத்துலயும் நம்மளுடைய கிறிஸ்துவ நம்மளால பிரதிபலிக்க முடியல. சில நேரம் தான் பிரதிபலிக்க முடியுது, மற்ற நேரம் நம்மளுடைய வீக்னஸ் தான் பிரதிபலிக்கிறது. அப்போ உள்ள வேற ஒரு நேச்சர் இருக்குது, வேற ஒரு வெப்பன்ஸ் யூஸ் ஆயிட்டு இருக்குது, வேற ஒரு ஐடென்டிட்டியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எது ஃபேக்கான ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம இயேசுவானவர் கூட இருக்கிறது ஃபேக்கா, இல்லாட்டி பிசாசு கூட இருக்கிறது ஃபேக்கா, இல்லாட்டி நம்முடைய மாம்சத்துல இருக்கிறது ஃபேக்கா. நான் மாம்சத்துல இருந்துகிட்டு இயேசுவை வந்து உண்மையா இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு நான் சுத்திட்டு இருக்கிறேன்னா, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நம்ம வந்து விட வந்து கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா நம்ம வந்து அதுக்கு வந்து நமக்கு அதுக்கு வந்து ஆன்சர் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட என்ன பேசியிருக்கிறேன் அப்படின்னா, டொமினியன் ஒன்று இருக்குது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுறேன். இந்த டொமினியன்ல ஜீசஸ் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் வாக் பண்ணாங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். அந்த பர்ஃபெக்டா வாக் பண்ணும்போது இயேசுவான சீக்ரெட் என்னங்கிறது சொல்றாங்க. பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. நான் இதெல்லாம் நடந்தேன், எல்லாமே எனக்கு இருந்துச்சு. பவர் ஓவர் டெத், பவர் ஓவர் லைஃப், பவர் ஓவர் ஃபயர், பவர் ஓவர் வாட்டர், லேண்ட், எல்லாமே எனக்கு இருந்துச்சு. எல்லாமே நான் பண்ணேன். எப்படி பண்ணேன் தெரியுமா? நானா பண்ணல, சுயமா பண்ணல. மேல இருந்து வந்துச்சு பண்ணேன், அங்க இருந்து கனெக்ஷன்ல இருந்து ரிலீஸ் ஆச்சு பண்ணேன். பிதா என்னிலும் நான் அவரிலும் நாங்க இருந்துட்டு இருக்கிறனால வெளியே கிரியைகள் ரிலீஸ் ஆயிட்டே இருக்குது, பிசாசு பறக்குது, எல்லாமே கனெக்ட் ஆயிருக்குது. எப்படி அந்த கிரியைகள்ல கனெக்ட் ஆயிருக்கிறனால அது வந்து எல்லாமே இதா இருக்குது. எப்படி இந்த யூனியனுடைய ரிசல்ட் தான் இது. யூனியனுடைய ரிசல்ட் என்ன? never left the union, never moved out of the union, never snatched the union. அந்த இணைப்பு ஒட்டிக்கவே இல்லை, இணைப்பு வந்து பிரேக் ஆகவே இல்லை. நான் பிரேக் ஆகிட்டே இருக்கேன், பிரேக் ஆகவே இல்லை. அந்த லேயர்ல போய் நான் போய் உட்காரணும். அதான் நம்முடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஒரிஜினல் அழைப்புக்குள்ள உட்காரணும். இயேசுவும் நானும் ஒன்றா இருக்கிறோம். பிதா குமாரனில் இருக்கிறது போல, குமாரன் இயேசுவில் இருக்கிறது போல நானும் அவர்கள் இருக்கிறோம். இதுல பாருங்க, அந்த 4 பேர் இருக்குது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், நான் அப்படின்னு இருக்குது. இவருக்கு பேர் காடு, இவருக்கு பேர் காடு, இவருக்கு பேர் காடு, இவருக்கு பேர் ஒன்றா இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் ஒன்றா இருக்கிறோம். கனெக்ட் ஆகி பர்ஃபெக்டா மோல்ட் ஆகி ஒருவராக இருந்து பேசுறவர் எப்படி இருக்குன்னா, அது ஹெவன்ல இருந்தாலும் சரி, இங்க பூமியில எர்த்துல வந்து அந்த வைஃபை நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஸ்நாட்ச் ஆகாம, ஒரு நேரம் கூட லோ ஹைலாம் மூவ் ஆகாம பர்ஃபெக்டா கண்ணுக்குள்ள ராங்னஸ் இல்லாம, விக்கெட்னஸ் இல்லாம, கண்ணுக்குள்ள ஃபேத்ஃபுல்னஸ் லூஸ் பண்ணாம, பவர்ஃபுல்லா ஐஸ், இயர்ஸ், நோஸ் அண்ட் எவ்ரிதிங் கனெக்டட் டு காட். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ஒரிஜினல் அழைப்பினுடைய வல்லமைக்குள்ளாக அவங்க வந்து மூவ் ஆன் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த வெப்பன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து அதை நம்ம எடுத்து பார்த்தோம். இதை அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் வேற ஆஸ்பெக்ட்ல இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இதை வந்து இதனுடைய ஃபுல்னஸை வந்து லேர்ன் பண்ணோம். ஸோ யூனியன் இருக்குது, இதுதான் நம்ம வந்து ஒரிஜினல். இது வந்து ஃபாதர் இன் ஜீசஸ் அண்ட் ஜீசஸ் இன் ஃபாதர் அண்ட் ஐ இன் ஜீசஸ். இதுதான் அதனுடைய ஒரிஜினலான விஷயங்கள்.
இப்போ இந்த இதுக்கு பேர் தான் ஐயம். எப்படி இந்த ஐயம்ங்கிறது வரும் அப்படின்னா, பிதாவானவருடைய பெயரும் ஐயம்ங்கிறது வரும். பிதாவானவருடைய பேர் யாடியவாகி அவங்க வந்து நான் இருக்கிறேன் ஐயம்ங்கிறது வரும். இல்லை நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சது, அதனால நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணல. அதுக்கப்புறம் இயேசுவானவரும் கனெக்ட் பண்றாங்க. இயேசுவானவர் கரெக்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவானவருக்கு பேர் என்னன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஜீசஸ் வந்து தன்னை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. இது வந்து கர்த்தராகிய அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஃபாதருடைய மேண்டேட், அவருடைய நாமம். பழைய ஏற்பாடுடைய நாமம். இந்த இயேசு அப்படிங்கிறது இவர் வந்து ஹியூமன் ஃபார்மட். இது ஹியூமன் ஃபார்மட். அது ஒரு மேன்குள்ள கண்டெய்னர். இந்த கிறிஸ்து அப்படிங்கிறது அது மேண்டேட். அது வந்து ஒரிஜினலான அழைப்பினுடைய இது கிறிஸ்து அப்படிங்கிறது. இந்த கிறிஸ்து அப்படிங்கிற கிரைஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு மேனுடைய மேண்டேட்டை வந்து ரிலீஸ் பண்றதா இருக்குது. கிறிஸ்து அப்படிங்கிறது அது வந்து பழைய பாட்டுலேருந்தே வந்துட்டே இருக்கும். இயேசுவனர் கம்ப்ளீட் அந்த ஃபுல் மேண்டேட் எடுத்து அப்படியே ரிலீஸ் பண்ணி அதில் வந்து வாக்கிங் பண்ணி இயேசுவனர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜீசஸ் வந்து இது பண்ணும்போது இது வந்து ஹெவன்ல உள்ள ஒரு இது வந்து எர்த்ல உள்ள ஒரு இது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் கனெக்ட் பண்ணி மூவ் ஆகிட்டு இருக்கிற அந்த கிறிஸ்துங்கிற அந்த அழைப்பினுடைய ஃபங்க்ஷன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்ட்டு ஜீசஸ் வந்து பெர்ஃபெக்டா மூவ் பண்ணுவாங்க. இந்த ஐயம் அப்படிங்கிற அந்த ஃபுல்னஸ்க்குள்ள ஆண்டவர் வந்து மூவ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஐயம் உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த ஐயம் நம்ம போன கிளாஸ்ல பார்க்கும்போது கம்ப்ளீட்டா இல்லூஷன்ல அது வந்து இருக்கும். இல்லூஷன்ல அது வந்து கிரியேட் ஆயிருக்கிறது. இது வந்து ஏற்கனவே நம்ம பல காலத்துல படிச்சதுல டேட் ஆஃப் பர்த்ல இருந்து டேட் ஆஃப் டெத்ல இருந்து அது வந்து உருவாக்கி வச்சிருக்கும். போன கிளாஸ்ல நம்ம லைட்டா இதை டச் பண்ணோம். என்ன டச் பண்ணோம்னா, இதுல இருந்து ஒரு ஸ்டோரி கிரியேட் ஆகும், இதுல இருந்து ஒரு மெமரி கிரியேட் ஆகும், இதுல இருந்து எக்ஸ்பீரியன்சஸ் கிரியேட் ஆகும், இதுல இருந்து சர்க்கம்ஸ்டான்சஸ் மூலமா ஒவ்வொரு விஷயங்களும் உருவாகும். ஸோ இந்த விஷயங்கள் தான் என்னுடைய ஐஎம் டிஃபைன் பண்ணி இந்த இதுக்குள்ளேயே நம்ம இந்த ஃபார்மட் ஆஃப் லைஃப்குள்ளேயே நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி இருக்கிற விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு வந்து கிடையாது. இதை தாண்டி இருக்கிற விஷயங்கள் எதுவுமே நமக்கு கிடையாது. இதுலயே இந்த லைன் ஸ்ட்ரக்சரை தாண்டி இருக்கிற விஷயங்கள் எதுவுமே நமக்கு கிடையாது. இது எதுவுமே நம்ம வந்து டச் பண்ணாம, எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணாம, எதுவுமே நம்ம டச் பண்ணாம, வெளியே அவுட் சைட்குள்ள மூவ் பண்ணாம நம்ம வந்து இந்த ஃபேக் கிரியேட்டட் இதுக்குள்ளேயே நம்ம வந்து இருந்துட்டு இருப்போம். இப்போ நம்ம இதுல இருந்து ஷிஃப்ட் ஆகி இதுக்குள்ள போகணும். இதுல இருந்து ஷிஃப்ட் ஆகி போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லேர்ன் பண்ண வேண்டிய முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, இதுக்கும் வித்தியாசம் வந்து என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, இதனுடைய கான்சென்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா இட் டாக்ஸ் அபவுட் எக்ஸ்டர்னல், இதனுடைய கான்சென்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா இட் டாக்ஸ் அபவுட் இன்டர்னல் மோடையே கான்செப்ட் பண்றது. உங்களுடைய நோட்ஸ்ல இதை எழுதி வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஒரிஜினல் ஐஎம், இந்த ஒரிஜினல் ஐஎம்ங்கிறது உங்களுடைய பேர் போட்டுக்கலாம், உங்களுடைய நேம் இதில் வந்து கொடுத்துக்கோங்க, உங்களுடைய ஒர்க்கு கொடுத்துக்கோங்க, உங்களுடைய ஜாப் கொடுத்துக்கோங்க, எல்லா விஷயங்களும் எல்லாம் டைட்டில் கொடுத்து எழுதி வச்சுக்கோங்க, உங்களுடைய ஏஜ் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாமே இதனுடைய இது வந்து பழைய ஏற்பாடு நம்மளுடைய ரோமர் 6 படி இதுக்கு பேர் வந்து பழைய மனுஷன் இதை ரெஃபர் ஆகி இந்த இல்லூஷன் ஐடியா வந்து கிரியேட் ஆயிருக்கு. இது நம்மளே உருவாக்கி வச்சிருக்கிற, நம்மளுக்கே தெரிஞ்சபடி உருவாக்கி வச்சிருக்கிற ஃபேக் ஐடென்டிட்டி. இது ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் கான்சென்ட்ரேட்டர்னா எக்ஸ்டர்னல் உள்ளதான் உருவாகி இருக்கும். ஃபுல்லா டெஃபினிஷன் வெளியே இருந்தா உள்ள கூட்டிட்டே இருக்கும், வெளியே இருந்து உள்ள வந்துட்டே இருக்கும். உங்களுடைய ரியல் அப்படிங்கிறது எல்லாமே வெளியே இருந்தா வந்துட்டே இருக்கும், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வெளியே இருந்தா வந்துட்டே இருக்கும், உங்களுடைய டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வெளியே இருந்தா வந்துட்டு இருக்கும். நீங்க பேசுறது எல்லாமே வெளியே உள்ள விஷயங்கள் பற்றி தான் பேசிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தேவை எல்லாமே வெளியே உள்ள விஷயங்களா தான் இருக்கும். உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வெளியே உள்ள விஷயங்களா இருக்கும். You always concentrate on external. You speak about the external things. You want the external things. Your nature is kept on the external things. Your appearances are based on the external things. Everything about you is external. If you are moving in external features or external identity, you are in fake identity. You are not in the original identity. You don't need any more things to happen to you. You don't need any more things to included in you, because you are already inside the union. இந்த இடத்துல இருக்கிறது கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு வெளியே ஒரு ஒர்க் அவுட் டூயிங்கோ எதுவுமே தேவை கிடையாது. கம்ப்ளீட்டா இதுல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஸ்நாட்ச் ஆகல, எதுவுமே இதாகல. யூ டோன்ட் நீட் a ministry to move into the union. அதாவது ஏதாவது ஒன்று புதுசா ஒன்று வேணும் அப்படிங்கிற இருந்தா மட்டும்தான் இங்க யூனியன்ல நின்றுட்டு இருக்கும். அப்படிலாம் கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்கா இங்க யூனியன் நின்றுட்டே இருக்கும். புதுசா ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது கூட அது இருக்கும். அது இங்க இருந்து ஃப்ளோ அவுட் ஆகும். அது தப்பே கிடையாது. இங்க இருந்து ரிலீஸ் ஆகும். அது தப்பே கிடையாது. பட் இது இருந்தாதான் இது அப்படின்னு இருக்கும். நீட் பேஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கிறது. வெளியே எக்ஸ்டர்னல்ல ஷோ ஆகுறதுல மூவ் ஆயிட்டு இருக்கிறது. வெளியே ஷோ ஆனா தான் கரெக்டா இருக்குது அப்படிங்கிறதே கிடையாது. கம்ப்ளீட்டா அப்படியே லாக் ஆகி அந்த கனிகள்னால ஃபுல்லா பேக் ஆகி அந்த
அந்த யூனியன் வந்து அப்படியே உள்ள மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். யூ வில் ஆல்வேஸ் பி கான்சென்ட்ரேட்டிங் on external thing. Concentrating on external things what is that அப்படின்னா fully based on performance. இவ்வளவு நேரம் அதுதான் மீன் பண்ணி சொல்லிட்டே இருக்கேன். performance. இந்த இடத்துல performance பேஸ்டாவே அது வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்காது. If you are concentrating on performance, you are in the fake I am. அதாவது illusionary I amல நம்ம இருந்துட்டே இருக்கோம், இந்த I amல மூவ் ஆகிட்டே இல்லை. ஸோ இந்த I amல மூவ் ஆகிறது ஃபுல்லா it happens by silence, it happens by remembering, it happens by மூவிங் இன்டு த ஃபுல்னஸ் ஆஃப் காட். அப்படியே ஒரு நிரப்பப்பட்ட ஒரு மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும், ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்கள் வந்து ஆண்டவர் சொல்லாம பார்க்க போறது இல்லை, பேசுறது ஆண்டவர் சொல்லாம பேச போறது இல்லை, கேட்கறது ஆண்டவர் சொல்லாம கேட்க போறது இல்லை. வெளியிருந்து வந்துட்டே இருக்கும், அதெல்லாம் நாய்ஸஸ். வெளியிருந்து சப்தங்கள் வந்துட்டே இருக்கும், அதெல்லாம் நாய்ஸஸ். நம்ம அதுக்கு செவி கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க இருந்து ஸ்நாட்ச் ஆகி இங்க மூவ் ஆயிரும். அதுக்கு நம்ம கேட்கிற அளவுக்கு நம்முடைய மைண்ட் மூவ் ஆயிட்டு அப்படின்னா we move out of this union and connects with this ideology. இங்க இருந்து வருகிற ஒரு சத்தத்துக்கு இங்க இருந்து உடைச்சி ஆமா இதுதான் கரெக்ட்னு சொல்லி இதுல போய் சேர்ந்துருமே ஒழிய இந்த இதுல இருந்துட்டு அதை நம்ம ரிஜெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ என்ன பண்றோம்னா ஆண்டவருடைய இணைப்பை, ஆண்டவர் கூட இருக்கிற யூனியன் விஷயத்தை, ஆண்டவர் கூட இருக்கிற இணைப்பை புதுசா வருகிற ஒரு இணைப்புனால வித்து போட்டுரும். இந்த மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கும், இதுல நல்லா இருந்துட்டே இருப்போம். இங்க உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தேவைனால இது வந்து இல்லாததுனால இதை வித்துரும். தப்பு நீங்க வித்து இந்த இடத்துல வந்து இப்படி வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் ஒப்பு கொடுக்கறது போயிட்டே இருக்கும். ஆல்டர் கான்செப்ட் ஏற்கனவே பேசியாச்சு. ஸோ இதெல்லாம் அதிலோட சேர்ந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அப்படியே அதில் உள்ள போட்டு வந்துட்டே இருக்குங்க, அப்படியே உள்ள அதில் கனெக்ட் ஆகி வந்துருக்காங்க. யூ டாக் அபவுட் த செல்ஃப் பெர்ஃபார்மன்ஸ், யூ ஆல்வேஸ் லிவ் பை பெர்ஃபார்மன்ஸ். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே அதை ரிலிஜனுக்கு கொண்டு வரும். நான் நல்லா இது பண்ணணும், நான் 5 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணணும், 5 மணி நேரம் ஜெபம் பண்ணால் தான் ஆவியில் இருந்த மாதிரி அர்த்தம். நான் வந்து ஜெபமே பண்ணல, அதனால நான் ஆண்டர் கூட நான் இல்லவே இல்லை. நான் பைபிளே வாசிக்கல, அதனால நான் வந்து ஆண்டருக்குள்ள, நான் ரொம்ப பைபிள் வாசிக்கிறேன் அதனால ஆண்டருக்குள்ள இருக்கிறேன். இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக தான் ஜெபம் பண்ணுறீங்க, ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா தான் பண்ணிருக்கிறீங்க, இது இல்லை. பட் யூ மூவ் பை the matrix, you move by performance. The self performance உடைய மேட்ரிக்ஸை பிரேக் அவுட் பண்ணி யூனியன் மேட்ரிக்ஸ்குள்ள நம்ம வந்து கனெக்ட் ஆகணும். இன்னும் கொஞ்சத்தில் இதுக்கு நான் 2 வேர்ட் சொல்கிறேன், அதில் அழகாக புரிஞ்சிருவீங்க. இன்னும் கொஞ்சம் புரியலன்னா அப்படியே கான்சன்ட்ரேட் ஆகி வந்துட்டே இருங்க. இன்னும் கொஞ்சத்தில் நான் சொல்கிற வர்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ ஃபால், விழுந்து போன தன்மையினால வந்தது. விழுந்து போன தன்மையினால வந்தது உடைய இப்போ நம்ம இந்த இல்லூஷனில் இருந்துட்டு இருக்கிற இதனுடைய ஹோல் பேஸ் ஐடென்டிட்டி வந்து என்ன அப்படின்னா ஃபால் இஸ் ஜட்ஜ்மெண்ட். இதை எழுதிக்கோங்க, இந்த வேர்ட் எழுதிக்கோங்க. The fall is literally a judgment. The fall is literally measure பண்றது. இதுதான் நம்ம விழுந்து போன தன்மையினுடைய மெயின் வார்த்தைகளா இருக்கு. அதாவது the knowledge of good and evil, அதுதான் நம்ம அந்த கனியை நம்ம புசிச்சிருக்க கூடாது. நன்மை தீமை அறிகிற கனியை நம்ம புசிச்சிருக்க கூடாது. ஜீவ விருட்சத்துல நம்ம நின்றுட்டு இருந்திருக்கணும். ஆனா நன்மை தீமை அறிகிற கனியை நம்ம வந்து புசிச்சனால நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு ஃபீச்சர் நமக்குள்ள வந்து லேண்ட் ஆயிட்டு. என்ன அப்படின்னா ஜட்ஜ் பண்ற என்ன ஜட்ஜ் பண்றது, இது நன்மை இது தீமை அப்படின்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பவர் நமக்கு வந்து கிடைச்சிட்டு. ஸோ விழுந்து போன தன்மையே என்னது அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு வந்து, அதாவது நியாயம் தீர்க்கிற பவர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நியாயம் தீர்க்க பவர் கிடைக்கிறது என்னன்னா மெஷர் பண்ற பவர் கிடைக்குது. நம்மளால மெஷர் பண்ண முடியும் எவ்வளவு குட்னஸ் நம்மகிட்ட இருக்குது, எவ்வளவு ஈவில் நம்மகிட்ட இருக்குது, எவ்வளவு தூரம் நம்ம போன ஆண்டருக்குள்ள போகலாம், எவ்வளவு தூரம் நம்ம வந்து வெளியே விலகி இருப்போம். ஒரு கிலோமீட்டர் சைஸ்ல இல்லாட்டி மீட்டர் சைஸ்ல நம்ம வந்து மெஷர் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. கண்ணு வச்சுட்டு இருக்கோம், இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் தப்பு செய்யறான், இவன் கரெக்டா இருக்கிறான், இவன் ஏதாவது தப்பு செஞ்சுட்டான்னா இவன் செஞ்சது எல்லாமே தப்பு, இது வரைக்கும் அவன் பண்ணது எல்லாமே தப்புன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து ஜட்ஜ் பண்ணி அவனை அனுப்பிடுவோம். ஏதாவது அவனை பற்றி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நியூஸ் கேள்விப்படுறோம், ஒரு தப்பான நியூஸ் ஏதாவது கேள்விப்படுறோம், அவன் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணியிருப்பான், அவளையும் தூக்கி போட்டு அந்த தப்பான நியூஸ் தான் மெயின் நியூஸ் மாதிரி வச்சு அவன் பேரையும் அந்த தப்பான நியூஸையும் சேர்த்து வச்சு அவனை அப்படியே ரிஜெக்ட் பண்ணி தள்ளிடுறது. இதே இவையெல்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி, மற்றவங்க சொல்ற வார்த்தை மற்றவங்களாம் ரொம்ப தப்பான மாதிரி நம்ம வந்து இது பண்ணிருப்போம். நம்ம அதை விட நம்ம மோசமான ஆட்களா இருப்போம், உள்ள எல்லாத்தையும் வச்சிருப்போம். ஆனால் வெளியே நம்ம பிம்பம் காட்டுற ஒரு நல்ல ஒரு பிம்பம் காட்டிட்டு இப்படி சுத்திட்டு இருப்போம். இன்னொருத்தவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணி போய்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச தப்பு, நம்ம பண்ண தப்பெல்லாம் நமக்கு வந்து தெரியாது, அதெல்லாம் கீழே கிடக்கும். ஆனால் குட்னஸ் மட்டும் நான் குட் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இப்படி மூவ் ஆகிட்டு will be like that. இப்படி லைஃப் ஸ்டைல் இருக்கும். மெஷரிங் அப்படின்னு இதாயிட்டே இருக்கும். ஸோ மெஷருங்கிற வேர்டு வர்றதுனால இதுல வந்து கேப் அப்படிங்கிறது அந்த வேர்டும் உள்ள வந்துடும். ஏற்கனவே ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கிற செப்பரேஷன்ங்கிற வேர்டும் உள்ள வந்துடும். இந்த செப்பரேஷன் இதையும் மெஷர் பண்ணிருப்போம்.
கேப்பை மெஷர் பண்ணிருப்போம், எல்லாத்தையும் மெஷர் பண்ணிருப்போம். இந்த அப்பரேட்டஸை எடுத்துட்டு யாருக்கெல்லாம் கொண்டு போய் வைப்போம் அப்படின்னா ஹியூமன்ஸுக்கு அதை கொண்டு போய் வைப்போம். ஹியூமன்ஸுக்கு கொண்டு போய் அந்த மெஷர் பண்ணிட்டு வச்சுட்டு இருப்போம். நம்மளையும் மெஷர் பண்ணுவோம், நம்மளையும் தூக்கி போட்டு மெஷர் பண்ணுவோம். நம்ம இப்படி அப்படியாகும் இப்படி ஆகும், இது கரெக்ட், இவ்வளவு தூரம் கரெக்ட் பண்றோம், தப்பு பண்றோம், அப்படி மெஷர் பண்ணிட்டு இருப்போம். ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா காடையும் மெஷர் பண்ணும், ஆண்டவரையும் மெஷர் பண்ணும். ஆண்டவரையும் யாஸ்டிக்ல வச்சு மெஷர் பண்ணும். என்ன கொஞ்சம் கம்மியா நேசிக்கிறாரு, நேற்று கொஞ்சம் கம்மியா நேசிச்சாரு, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நாளைக்கு எப்படின்னு தெரியல, ஆனா 2 நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல பவர் இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அப்படி மேல 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 ஆண்டவரையும் மெஷர் பண்ணி வச்சுட்டே இருப்போம். நம்ம எப்படி இருக்கிறோமோ இதே ஸ்டேஜ்ல வச்சுதான் ஆண்டவருக்குள்ள வச்சிருக்கிற யூனியனுடைய இதையும் நம்ம வந்து மெஷர்மெண்ட்ல மெஷர் பண்ணி we move. இந்த மெஷர்மெண்ட்ல தான் நான் முதல்ல சொன்ன ஆஸ்பெக்டை நம்ம வந்து வச்சிருப்போம். எப்படின்னா ஆண்டவர் வந்து யூனியன்ல டெவலப் ஆகி பிதாவும் அவரும் ஒன்றித்து இருந்தாரு அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட். நம்ம அப்படி இருக்கிறோம், நம்ம டெவலப் ஆகி அங்கிட்டு போய் கனெக்ட் ஆகிற மாதிரி நமக்கு லைஃப் ஸ்டைல் இருக்கிறனால இயேசுவானவர் அப்படி டெவலப் ஆகி கனெக்ட் ஆகி வந்த மாதிரியே ஒரு இது வச்சிருக்கோம். ஆண்டவர் வந்து வெளியே பிரியவே இல்லை, அவருடைய ராஜரீகம் வந்து உடைக்கப்படவே இல்லை, பிசாசுக்கு கொடுக்கப்படவே இல்லை. பிசாசு ஒரு நாளும் சிங்காசனத்தை ஏறி உட்கார்ந்ததுல உட்கார போறதும் கிடையாது. He never even sat on the throne even for a second. God never lost his throne even for a second. ஒரு செகண்ட் கூட ஆண்டவர் அவருடைய சிங்காசனத்தை இழக்கவில்லை. ஹல்லேலூயா. இழக்க போகிறதும் கிடையாது. அவர் ஏதோ ஏறி போய் சேர்ல போய் உட்கார்ந்த மாதிரியே ஒரு இமேஜினேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஏறி போய் ராஜரிகம் பண்ண மாதிரியே ஒரு இமேஜினேஷன் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். இல்ல, மெஷர்மெண்ட், கேப், செப்பரேஷன். அவருடைய அன்பு வந்து இட்டர்னலா இருக்கும், அவருடைய பிளான் வந்து இட்டர்னலா இருக்கும். எதுவுமே வந்து தாக்க முடியாதபடி இருந்துட்டே இருக்கும். ஐ வில் நெவர் பி த்ரெட்டன். யாருமே என்ன த்ரெட்டன் பண்ண முடியாது, எந்த ஒரு சூழ்நிலையும் என்ன த்ரெட்டன் பண்ண முடியாது, யாருடைய பேச்சு என்ன த்ரெட்டன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இதுல நின்றுட்டு இல்லாம இதுல நிக்கிற லைஃப் ஸ்டைல் பற்றி பேசிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் தேவை, இந்த லைஃப் ஸ்டைல் நமக்கு தேவை. இந்த நியூ ஃபார்மட் ஆஃப் திங்கிங் வந்து நமக்கு வந்து தேவை. இந்த நியூ தாட் வகைகள் நமக்கு வந்து தேவை. இந்த சில வார்த்தைகள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நமக்கு தேவை. we need a change of mindset. யூனியன் மைண்ட் செட் நமக்கு வந்து தேவை. அந்த வேர்ட் எழுதிக்கோங்க, யூனியன் மைண்ட் செட் நமக்கு தேவை. நியூ ஃப்ரேம் ஆஃப் தாட்ஸ், புது வகையான சிந்தனை வடிவங்கள் நமக்கு வந்து தேவை. புது வகையான சிந்தனை வடிவங்கள், இங்க இருந்து பிரிக்கவே இல்லாத, செப்பரேஷன் இல்லாத, கேப் இல்லாத, மெஷர்மெண்ட் இல்லாத, ஜட்ஜ்மெண்ட் இல்லாத, இந்த இல்லூஷன் ஃபார்மேட்ல இல்லாத, நம்முடைய ஸ்டோரி, நம்மளுடைய ஃபார்மேட், நம்மளுடைய இதுல இருந்து இல்லாம கம்ப்ளீட்டா இருக்கிற நியூ ஃப்ரேம் ஆஃப் தாட்ஸ் நமக்கு வந்து தேவை. நியூ வேர்ஷன் நமக்கு தேவை. புது வேர்ஷனா நான் மாறின மாதிரி தேவை. அதாவது நாளை தினத்தை நீங்க போக போறீங்க, இன்னைக்குல இருந்து கடந்த நாளை தினத்துக்கு போக போறீங்க. நாளை தினம் வந்து உங்களுடைய பழசா இல்லாம புது வேர்ஷன்ல இருந்து நீங்க மூவ் பண்ற ஒரு இது தேவை. யூ நீட் a new language inside your brain and also new language in your mouth. புது லாங்குவேஜ், புது மொழி நீங்க வந்து பேச ஆரம்பிக்கணும். புது லாங்குவேஜ் உங்களுடைய வாயிலிருந்து நீங்க வந்து பேச ஆரம்பிக்கணும். அந்த லாங்குவேஜ் வந்து ஃபாலன் நேஷன்ல இருந்து ரிலீஸ் ஆன லாங்குவேஜா இருக்க கூடாது, ஸ்பிரிட்ல இருந்து, யூனியன்ல இருந்து ரிலீஸ் ஆன லாங்குவேஜா இருக்கணும். யூ ஹேவ் டு ஸ்பீக் த ரைட் வேர்ட்ஸ் பிகாஸ் யுவர் வேர்ட்ஸ் கேரி பவர். இதெல்லாம் நமக்கு தெரியும். உங்க வாயிலிருந்து நன்மை தீமை பவர் இருக்குது, உங்களுடைய வாயிலிருந்து லைஃப் அண்ட் டெத் பவர் இருக்குது. உங்களுடைய வாயிலோட லாங்குவேஜ் ஃப்ரேம் ஒர்க் கம்ப்ளீட்டா மாற்றப்பட்டு ஆகணும். ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கக்கூடாதுன்னா கீழே விழுந்து எழுந்த ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கக்கூடாது, மெஷர்மெண்டா இருக்கக்கூடாது, கேப்பா இருக்கக்கூடாது, செப்பரேஷனா இருக்கக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட் பேஸா இருக்கக்கூடாது, குட் அண்ட் ஈவில் பார்த்துட்டு இருக்கிற மோட்ல இருக்கக்கூடாது. ஜீசஸ் உடைய யூனியன் ரிலீஸ் ஆன வேர்ட்ஸா இருக்கணும். ஜீசஸ் உடைய ஒரிஜினல் ஸ்னாப் ஆகாத, உடைக்காத யூனியன்ல இருந்து ரிலீஸ் ஆன வேர்ட்ஸா இருக்கணும். அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை உள்ள ஹோல்ட் பண்ணி அந்த வார்த்தையில இருந்து லீவ் பண்ற இதா இருக்கணும். அவருடைய வார்த்தை டெய்லி ஃப்ரெஷ்ஷா இருக்குது. டெய்லி காலையில நமக்கு வந்து கிடைக்கும், அது ஃப்ரெஷ்ஷா ரிலீஸ் ஆகும். அண்டன்னுள்ள அப்பம் நமக்கு ரிலீஸ் ஆகும். அண்டன்னுள்ள அப்பத்தினுடைய அந்த ஒரிஜினல் ரெவலேட்டரி பவர்ல அந்த நாளை வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கணும். நாய்ஸை பேஸ் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்க கூடாது, வெளியே இருக்கிற சூழ்நிலைகள் பேஸ் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்க கூடாது. ரெவலேட்டரி நாலேஜ்ல இருந்து மூவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த அனுபவங்கள் தேவை. You need a new mindset. You need to connect to a new source. புது சோர்ஸ்ல இருந்து லைஃப் ஸ்டைல் மூவ் ஆயிட்டே இருக்கணும். இந்த சோர்ஸ்ல இருந்து லைஃப் ஸ்டைல் மூவ் ஆயிட்டு இருக்க கூடாது. உங்களுடைய பழைய கதையில இருந்து லைஃப் ஸ்டைல் மூவ் ஆயிட்டு இருக்க கூடாது. உங்களுடைய ஸ்டோரி லைன்ல இருந்து உங்களுடைய கதை, உங்க லைஃப் ஸ்டைல் மூவ் ஆயிட்டு இருக்க கூடாது. ஒரிஜினல் ஸ்டோரி லைன், பியாண்ட் இயர்ஸ், பியாண்ட் 1000 years, பியாண்ட் ஜெனரேஷன் அண்ட் ஜெனரேஷன், பியாண்ட் இட்டர்னிட்டிக்கு மேல இருக்கிற சிந்தனை வகைகள், வேற மாதிரி இருக்கிற லைஃப் ஸ்டைல்குள்ள கனெக்டா இருக்கணும். அந்த சோர்ஸ்ல இருந்து லைஃப் வந்து மூவ் ஆயிட்டா இருக்கணும். ஜீசஸ் சொல்லுவாங்க, ஃபாதர் தான் எனக்கு சோர்ஸ், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த சோர்ஸ் என்வலப் ஆகி, இவருடைய நாலேஜ் என்வலப் ஆகி, இவருடைய விஸ்டம் என்வலப் ஆகி, அந்தந்த நாளுக்கான ஃபுல் கவரிங் கனெக்ட் ஆகி அதுல இருந்து நான் மூவ் ஆயிட்டு இருக்கிறேன். நான் சொல்ல ஆண்டர் கேட்கல, அவர் சொல்ல கம்ப்ளீட்டா மூவ் ஆயிட்டு இருக்கிறேன். இந்த ஒரிஜினல் யூனியனுக்குள்ள நம்ம வந்து மூவ் ஆகிட்டு இருக்கணும். And also we have new data inside our being. உள்ள நிறைய டேட்டா நம்மளுக்கு வந்து லோட் ஆயிருக்கு.
டேட்டா தட் ஆர் பியாண்ட் அவர் எபிலிட்டி டு காம்ப்ரிஹெண்ட். நம்மளால நம்மளுக்கு புரிய முடியாத, யோசிக்க முடியாத, நம்மளால நமக்கெல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாத அந்த அளவுக்கு அதிகமான அந்த டேட்டா, அந்த ரெவலேட்டரி பவர், அந்த க்ளோரி, அந்த அனாயிண்டிங், தட் பவர், தட் அத்தாரிட்டி, அதுல இருந்து மூவ் அவுட் ஆகிற அனுபவங்கள் வேணும். எழுதிக்கோங்க, த நியூ ரிலீஸ் ஃபார் த சீசன். ஒவ்வொரு சீசனுக்கும் ரிலீஸ் ஆகிற நியூ ஃப்ரேம் ஒர்க், நியூ ரிலீஸ், அதுல இருந்து மூவ் ஆகிற அனுபவங்கள் நமக்கு தேவை. த நியூ ஐ ஆம், த நியூ டெஃபினிஷன் ஆஃப் ஹூ வி ஆர். இந்த வார்த்தைகள்லாம் வரிசையா நான் எழுதி வச்சிருந்தேன். நியூ தாட்ஸ், நியூ வெர்ஷன், நியூ லாங்குவேஜ், நியூ மைண்ட் செட், connected to the new source, connected to the having a new data, having a new release, forming a new I am, and moving out of a new definition of who you are. எழுதிக்கோங்க, having a new definition of who you are. புது definition. That definition comes from the original union. பிதா என்னிலும், இயேசு என்னிலும், நான் அவரிலும், நாங்கள் இருவரும் ஒன்றா இருக்கிறோம். பிதாவும் இயேசுவும் எப்படி ஒன்றா இருக்கிறாங்களோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாங்களோ, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கலந்து என்னுடைய பேரும் இணைக்கப்பட்டிருக்கும். ஜீசஸோட சேர்ந்து என்னுடைய பேரும் இணைக்கப்பட்டிருக்கணும். ஷோஃபோட்டுங்கிற என்னுடைய பேரும் இணைக்கப்பட்டிருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கணும். இந்த இதை ரிலீஸே உடைக்கவே முடியாது. இந்த இதுக்குள்ள நான் உள்ள போயிட்டு வெளியே வர்ற அனுபவம் கிடையாது. உள்ள போயிட்டு ஒட்டிட்டு அப்பப்ப எட்டி பார்த்துட்டு வர்ற அனுபவம் கிடையாது. வே ஆஃப் லைஃப். தூங்கினாலும் அங்கதான், எழும்பினாலும் அங்கதான், பேசினாலும் அங்கதான், யோசித்தாலும் அங்கதான். எல்லாமே இந்த இருந்து ஒட்டஞ்சி கம்ப்ளீட்டா பிரேக் ஆகி இந்த இதுக்குள்ள நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கிறது. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் மோசமான விஷயங்கள் சொல்ல போறேன். இதெல்லாம் நம்ம ரொம்ப முன்னாடி நம்ம ஹூஆமே கிளாஸஸ்ல இதெல்லாம் லேர்ன் பண்ணோம். லைட்டா ஃபிளார் பண்ணி லைட்டா சில விஷயங்கள் டச் பண்றேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஜஸ்ட் ரிமெம்பரன்ஸ்குள்ள தான் நம்ம போக போறோம். இன்னொரு இதுக்குள்ள போக போறோம். சரி, இது ஒரு ஐயம், தேவனால் உருவாக்கப்பட்ட ஐயம். இது ஒரு ஐயம், நம்மளால உருவாக்கப்பட்ட ஐயம். இன்னொரு ஒரு ஐயம் ஒன்று இருக்குது. அந்த ஐயம் பற்றி நமக்கு தெரியும். தட் இஸ் சேட்டன் வெர்ஷன். பிசாசும் சொல்லுவான், நானும் சொல்லுவான். 3 பேர் நான் சொல்லுவாங்க. ஆண்டவர் நான் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளும் நான் அப்படின்னு சொல்லுவோம். பிசாசும் சொல்லுவான் நான் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள கேப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் உள்ள கேப், இவன் நான் அப்படிங்கிறது, இது ப்ரைட் வெர்ஷன். இது பெருமையினால உருவாக்கப்பட்டது. அவன் தான் பெருமை, அவன் தான் பொய்க்கு பிதா, அவன் தான் உலகத்தினால் உண்டாக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்த ஐயம்குள்ள இருப்பாங்க. நம்ம நினைச்சுக்கோ, இதை நம்ம தனியா உருவாக்கி, தனியா கிரியேட் பண்ணி, தனியா ஃபார்மேட் பண்ணி, நம்மளே கிரியேட் பண்ணி பயங்கரமா நம்ம பண்ணி வச்சிருக்கோம். நம்ம நினைச்சிட்டு நம்மளே உருவாக்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்மளே உருவாக்கல. இது கம்ப்ளீட்டா என்னது அப்படின்னா, இவன் உருவாக்குன ஒரிஜினல் மேட்ரிக்ஸ்ல உள்ள பிம்பம் இது. திரும்ப சொல்றேன், யூ ஆர் இன் இல்லூஷன், யூ ஆர் இன் வேனிட்டி. நம்மளே ஒரு லைஃப் ஸ்டைல் உருவாக்கி வச்சிருக்கிறோம். நம்மளே ஒரு எண்ணங்கள், யோசனை அலைகளை உருவாக்கி வச்சிருக்கிறோம். நம்ம நினைச்சுக்கிட்டோம் நம்மளே யோசனை அலைகள் அது அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். நம்ம யோசிக்கிறதெல்லாம் நம்மகிட்ட இருந்து உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரிஜினலான யோசனைகள். நம்மகிட்ட இருந்து நம்ம ஒரிஜினல், ஐ எம் ஒரிஜினல், ஐ எம் ட்ரூத், ஐ எம் பவர்ஃபுல், வாட் எவர் ஐ தாட் இஸ் வண்டர்ஃபுல். என்ன யோசிக்கிறதெல்லாம் சரியா யோசிச்சுட்டு இருக்கிறேன். நம்மளே நம்ம தாட் ஜென்ரேட்டிங் மிஷின்ல இருந்து உருவாக்கி வந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருப்போம். கம்ப்ளீட்டா ராங். என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டா இந்த மேட்ரிக்ஸ் இதுல கவர் ஆகி ஃபுல்லா உங்களுடைய வெர்ஷனே, இல்லூஷன் வெர்ஷனே இவனுடைய வெர்ஷனா இருக்கும். கம்ப்ளீட்டா இவனுடைய வெர்ஷன், இந்த சேட்டனிக் வெர்ஷன் தான் இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா நீங்க என்னெல்லாம் நான் சொல்லி உங்களுடைய நான்ல இருக்கிறீங்களோ, உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய வடிவங்கள், நம்மன்னு அப்படின்னு சொல்லி ஆண்டு பழைய மனுஷன்கிற பேர்ல ரிலீஸ் பண்ண எந்த எல்லாம் இருக்கிறீங்களோ, எல்லாமே என்னன்னா, இட் இஸ் சர்பன்ட் நேச்சர். எல்லாமே சர்பன்ட் நேச்சருக்குள்ள அது இருக்குது. ஒரு வசனம் வாசிக்கிறேன், அதுல இருந்து நம்ம இது பண்ணோம். ஏற்கனவே நம்ம படிச்ச வசனங்கள், தெரிஞ்ச வசனங்கள், ஜஸ்ட் ஏற்கனவே சொல்றது போல ஞாபகம் தான் நம்ம படுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம கரெக்டா புரியணும், இதுக்குள்ள நம்ம கரெக்டா நிக்கணும். அதனால நம்ம இதை லேர்ன் பண்ண வேண்டிய அவசியங்கள் நமக்கு இந்த டைம்ல இருக்குது. சார், யோவான் 8 அதிகாரம் 44 வசனம். இயேசுவானவர் எப்படி ஆரம்பிக்கிறாங்க? 42 வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் நீங்கள் அன்பா இருப்பீங்கள். நீங்க தேவன் பிதாவானா என்கிட்ட இது பண்ணுவீங்க. ஏனென்றால் நான் தேவனிடத்தில் வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறதுனால் அல்லவா. அதுக்கு முன்னாடி உள்ள ஈவெண்ட்ல இருந்து வாசிப்போம், அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா புரியும். 34 வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நம்ம சின் பண்றோம், இண்டிவிஜுவலா நம்ம பண்ணல,
யூ ஆர் ஆக்சுவலி ஒர்க்கிங் இன்சைட் த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். அதாவது இவன் வச்சிருக்கிற இல்லூஷனரி உடைய இதை வந்து இங்க வந்து வச்சுக்கிறோம். இயேசுவானவர் சொல்லுவாங்க, பிசாசிட்ட வந்து இது பண்ணும்போது சொல்லுவாங்க, அவனிடத்துல ஒண்ணுமே என்கிட்ட கிடையாது, எல்லாமே பிசாஸ் வர்றான், அவன் இருக்கிற எதுவுமே என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இங்க இவன்கிட்ட உள்ள சில விஷயத்த நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா அது நம்மளே பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது அர்த்தம் கிடையாது. இவங்களுக்குள்ள உள்ள விஷயத்த வச்சிருக்கிறோம். அதாவது இப்படி சொல்றேன், இஃப் யூ ஆர் ஹேவிங் எனிதிங் தட் இஸ் ஹிஸ், யூ பிலாங் டு ஹிம். இவனுக்குள்ளது ஏதாவது ஒன்று நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க இவரை சார்ந்தவர் அல்ல, நீங்க இவனை சார்ந்தவர். அதாவது இப்போ ஒரு பொய் சொல்றதுன்னு வச்சுக்கோ, பொய் சொல்ற ஒரு விஷயம்னு வச்சுக்கோ, அது நானா உருவாக்குனது, நானா பேசுனது, நானா வச்சுக்கிறது இல்ல, நீங்களா பேசுனது இல்ல. இந்த மேட்ரிக்ஸ்குள்ள நீங்க வந்து உள்ள வச்சிருக்கிறதுனால இவனுக்குள்ளதை நீங்க வச்சிருக்கீங்க. இவனுக்குள்ள ஒரிஜினலான இவனுடைய கிரியேட் பண்ண அவன் பிம்பத்துல நீங்க வச்சிருக்கிறீங்க. சோ பிம்பத்தை நீங்க வச்சிருக்கிறதுனால நீங்க யாருடையவன்னா இங்க கிடையாது, நீங்க கம்ப்ளீட்டா இவனுடையவனா இருக்கிறீங்க. அதாவது உலகத்தானா இருக்கிறீங்க. இயேசுவோடு இல்லாம, இயேசுனுடைய யூனியன்ல இல்லாம கம்ப்ளீட்டா இருக்கிறீங்க. இயேசுன்னு சொன்னாங்க அவன்கிட்ட எதுவுமே கிடையாது, அவனுக்குள்ளது எதுவுமே என்கிட்ட கிடையாது. இப்போ நான் இதை அப்படியே ரீஃப்ரேம் பண்ணி வேற மாதிரி சொல்றேன். சில விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்கள் இன்னும் ஆண்டட்ட ஒப்பு கொடுக்கப்படாமல் இருக்குது, இன்னும் இச்சை இருக்குது, இன்னும் பாவங்கள், சில விஷயங்களை நீங்க இன்னும் ஒப்பு கொடுக்கல, உள்ள ஹோல்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா இன்னும் நீங்க ஆண்டவருக்காக பிரகாசிச்சுட்டு இருக்கிறீங்க, ஆண்டோடைய ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்து இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க சில டைம் ரைஸ் ஆகுறீங்க, கொஞ்ச நேரம் அப்படியே ரைஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கீங்க, இங்க இன்னும் உள்ள இருந்துகிட்டே இருக்கு, ரைஸ் ஆகி போயிட்டே இருக்கீங்க. அப்ப ரைஸ் ஆகி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த பிசாசும் அவனுடைய கூட்டங்களும் உன்னை ஃபால் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, அவன்கிட்ட இருக்கிற பிம்பம் இங்க உள்ள இருக்கிறனால அவன் அங்கிருந்து உன்னை இழுப்பான், பொத்து நீங்க வருவீங்க, இது கீழே வந்துடும், நீங்களும் அங்க போயிருங்க. ஏன்னா இங்க இருக்கிற சில விஷயங்கள் இங்க ஹோல்டா இருக்கு. நான் சொல்றேன் இப்ப புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. இங்க கனெக்ட் ஆயிருக்கிறனால எனி டைம் ஹி கேன் புல், எனி டைம் ஹி கேன் டேக் யூ ஆஃப். இங்க இருக்கிற பிரகாசிச்சு கொண்டிருக்கிற இங்க விஷயத்த அணைக்கிறதுக்கு இங்க ஒரு இழுத்தா போதும், இது புஃப்னு விழுந்துரும், இது விழுந்துரும். ஏன்னா இங்க வந்து எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கப்படல. இயேசுவானவர் சொன்ன வாக்கியங்களை நம்மளும் சேர்ந்து சொல்லணும். பிசாசிட்ட பார்த்து பிசாசு வந்து என்னன்னா, உன்கிட்ட இருக்கிறது எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு அனுபவத்துக்குள்ள போகணும். இதுக்குள்ள நம்ம எல்லாரும் வளர்ந்தே ஆகணும். எல்லாரும் அங்கிருந்தா நம்ம கிளம்பி வந்தோம். நம்ம யாரும் பறக்கும்போது பரிசுத்தமா பிறக்கல, நம்ம யாரும் பிறக்கிறதுல இருந்து நம்ம வந்து பாவம் செய்யாம பிறக்கல, எல்லாரும் நம்ம பாவம் செஞ்சுதான் நம்ம இருந்தோம். அது வந்து எல்லாருக்கும் உள்ள ஃபேக்ட் தான். நம்ம இந்த நிலைக்கு போகணும். பிசாசை பார்த்து சொல்லும்போது என்கிட்ட உனக்குள்ளது எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுகிற அந்த ஸ்டேட்மெண்ட் வருகிறது எப்படி அப்படின்னா, உங்களுடைய ஹார்ட்டுக்குள்ள ஒன்று பயங்கரமா ஃப்ரேமா இருக்கணும். உங்களுடைய எண்ண வடிவங்கள்ல உங்களுடைய எலும்புகள் அது வந்து ஃப்ரேமா இருக்கணும். என்னன்னா, நான் மன்னிக்கப்பட்டவன், ஐ எம் ஃபர்கிவன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால மன்னிக்கப்பட்டவன். இந்த வார்த்தை உள்ள ஹோல்டா இருக்கும்போது, நான் மன்னிக்கப்பட்டவன்கிற ஒரு வேர்டு ஹோல்டா இருக்கும்போது, இவன் வந்து என்கிட்ட வரும்போது பிசாசை பார்த்து கரெக்டான வார்த்தையே சொல்லலாம். என்ன வார்த்தை சொல்லலாம்? உனக்குள்ளது எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படிங்கிற வேர்டு அவனை பார்த்து நம்ம வந்து பேசலாம். சரி, திருப்பி இந்த வசனம் வாசிப்போம். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், கம்ப்ளீட்டா வேற மேட்ரிக்ஸ்ல இருக்கிறான் என்று மெய்யாவே சொல்கிறேன். உடனே அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திருக்கிறான், குமரன் மட்டும் நிலைத்திருக்கிறான். ஆகையால் குமரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். எப்படி ஆண்டவர் டிஃபைன் பண்றாங்க பாருங்க. நான் என் பிதாவிட்ட கம்பைன் ஆனதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ வந்து வேற பிதாவை கம்பைன் ஆகிறத சொல்லிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. ஆபிரகாம் எங்கள் பிதான்னு சொல்றாங்க. ஏசு நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளையா இருந்தா என்ன இது பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே என் பிதா யாரு அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றாங்க, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படியே செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை, இல்லூஷன். அவன் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இப்ப பாருங்க, நான் இல்லூஷன் 2 வாரமா போட்டு வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இல்லூஷன் எல்லாம் எந்த இல்லூஷன் எங்கிட்ட இருந்து வந்தது தெரியுமா? உங்ககிட்ட இருந்து வந்தது கிடையாது, நீங்க உருவாக்குனது கிடையாது. எல்லாம் உங்க அப்பா மாதிரியே இருக்கீங்க. உங்க அப்பா என்னெல்லாம் பண்ணானோ அதே மாதிரியே இருக்கீங்க. அப்பா யாரு? பிதா யாரு? உங்க பிதா யாருன்னு ஆண்டவர் வந்து இதுல போட்டிருக்காரு. இந்த முந்தின வசனம் பாருங்க, ரெண்டு பிதா இருக்கிற மாதிரி ஆண்டவர் அந்த வசனத்தை போட்டிருப்பாங்க பாருங்க. நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்கள் உங்க பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். டிஃபரன்ஸ் பாருங்க. நம்மகிட்ட பொய் வந்துட்டே இருக்குது. எப்படி வந்துட்டு இருக்குது? இன்னொரு பிதா
செய்கிறத பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம். என் பிதாவை பார்த்துட்டு இருந்தா நீ வேற பேசியிருப்ப, நீ வேற பிதாவிட்ட இருக்கிறனால அவனை பார்த்துட்டு இருக்கிறனால அங்கிட்டு இருந்து பேசுற. இப்ப இந்த வசனம் பாருங்க, உங்கள் பிதா யாருன்னா பிசாசனுடைய மேட்ரிக்ஸ். யூ ஆர் இப்படி சொல்றான், இஃப் யூ ஆர் ஸ்டேயிங் இன் யூ ஆர் கால் ஐ ஆம், யூ ஆர் அ சார்சரர். நான் அப்படிங்கிற ஒரு போர்வேல உட்கார்ந்து நம்ம பயங்கரமா பண்ணிட்டு இருக்கோம். நான், என் ஆசை, என் வழி, என் யோசனை, என் பிம்பம் எல்லாம் எக்ஸ்டர்னல். பெர்ஃபார்மன்ஸ், மெஷரிங், ஜட்ஜ்மெண்ட், செப்பரேஷன், இந்த மோட்லேயே நம்ம போயிட்டு இருக்கிறது எல்லாம் சர்பன்ட் நேச்சர். பேசும்போது சர்பண்டா பேசுறது அந்த குணத்துல நான் சொல்றேன். பிசாசு இந்த இந்த நம்மளே சொல்ற இல்லூஷன் மோட்ல நம்ம வந்து மூவ் ஆயிட்டு இருக்கிறது எல்லாமே. இந்த மேட்ரிக்ஸ் எல்லாமே நம்மகிட்ட உருவாகின மேட்ரிக்ஸ் இல்ல, பிதாவினிருந்து உருவான மேட்ரிக்ஸ். எந்த பிதா? இந்த பிதாவினுடைய மேட்ரிக்ஸ். பிசாசுன்னு சொல்லப்படுறவனுக்கு ஒரு பிதான்னு ஒரு ஸ்டேச்சர் கொடுத்து அவன் உருவாக்குன அந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து அவனுடைய குமாரனா கரெக்டா இருந்து கரெக்டா செயல்பட்டு இருக்கோம். அவனுடைய குமாரனா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இச்சை, உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீங்க. எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் ஹோல்டா இருக்கிற பயங்கரமான ப்ராப்ளம் இச்சை. ஏன் இச்சை? அந்த அப்பனோட கனெக்டா இருக்கிறனால இச்சை, பிசாசனோட கனெக்டா இருக்கிறனால அங்கிருந்து டேட்டா கலெக்ட் ஆகி, நான் முதலே சொன்னேன், இயேசுவானவர் பிதாவும் ஒன்றா இருக்கிறாங்க, உடைக்கவே இல்லை. அதே மாதிரி இங்கேயும் ஒன்றா இருக்கிறோம், உடைக்கவே இல்லை. உடைக்கவே இல்லாம அந்த நேச்சர் அப்படியே பொங்கி வருது. ஒருத்தர் இப்படி சொன்னார், ஒரு 24 மணி நேரத்துல இஃப் யூ கான்ட் கோ 24 hours without saying any unkind words about others, you have lost control of your tongue and you are completely under demonic. You are completely a demonic person. ஒரு 24 மணி நேரம் மற்ற ஆட்களை பற்றி பேசாம நம்ம வந்து இருந்தோம்னா, அதாவது மற்ற ஆட்களை பற்றி ஏதாவது ஒன்று பேசி அப்படி கோபத்துல கொக்கரிச்சு ஏதாவது ஒன்று பேசுற ஒரு அனுபவத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா, எப்படி உள்ளத்தின் நிறைவுல இருந்து வாய் பேசுமோ, உள்ள நிறைஞ்சிருக்கிறது செர்பன்ட் நேச்சர். அது கண்டிப்பா 24 மணி நேரத்துல ஒரு தடவை அது வெளியே கக்கிட்டு அது வந்து இதாயிட்டே இருக்கும். லிட்டரலா ஒரு டைம் அது வெளியே பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். யாராவது பற்றி தப்பா பேசுறோம், யாராவது பற்றி பிளாஸ்ட் பண்ணிடும், ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏதாவது பண்ணிடும், பிறகு கம்ப்ளீட்டா காமம். 24 மணி நேரத்துல ஒரு டைம் அது ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு டைம் அப்படி ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா நாக்கு கண்ட்ரோல் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து வரல. ஆண்டவர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கண்டதை தான் பாக்குறேன், அவர் சொல்றதா நான் பேசுறேன், அவர் சொல்றதான் செய்கிறேன்னு சொல்ற அந்த யூனியன் இருந்து வரல, இந்த யூனியன் இருந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. பிசாசனுடைய யூனியன்ல இருந்து அவன் பிதாங்கிற ஒரு ஸ்டேச்சர்ல வச்சு அங்க இருந்து ரிலீஸ் ஆகிற அந்த இருந்து வந்துட்டு இருக்கு. இயேசுவானவர் எப்படி சொல்றாங்க பாருங்க, என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும், நான் சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த வசனத்தை அடுத்த ஒரு இது போட்டிருக்குது, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். திஸ் இஸ் அ நேச்சர். இது எல்லாமே செர்பன்ட் நேச்சர். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அவ்வளவு விஷயங்கள் செர்பன்ட் நேச்சரா இருக்கு. இல்லூஷன் உங்களோட வயசுக்கு அவ்வளவு செர்பன்ட் நேச்சர் அவ்வளவு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். இதுக்கும் செப்பரேஷனே கிடையாது, இதுக்கும் பிரிவினையே கிடையாது, இதுக்கும் இது ஒரு சிங்காசனம், இது ஒரு சிங்காசனம் கிடையாது, ரெண்டும் ஒரே சிங்காசனம். இவன் நான் சொல்றதும் நான் சொல்றதும் ஒன்றே ஒன்று. நான் சொல்றேன் நான் அப்படின்னு சொல்றேன், இவன் சொல்றான் நான் அப்படின்னு சொல்றான். ரெண்டு வந்து merge ஆகி ஒன்னா தான் இருக்கும், ரெண்டா இருக்காது. ஸோ ரெண்டு அயம் தான். இங்க ஒன்று அயம் சொல்றது, இது ரெண்டும் சேர்ந்து சொல்றது நான் சொல்ற அந்த ஒரு அயம். இங்க இருக்கிறது எல்லாம் கொலை பாதகம். எதை எடுத்தாலும் கில் பண்ணணும். யாரா ஒருத்தர் அழகா ஒரு ட்ரீம் கொண்டு வந்தாங்கன்னா உடனே கொண்டுடணும். யாரா ஒருத்தர் அழகா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி வெளியே வந்தாங்கன்னா கொண்டு தள்ளிடணும், குத்துன்னு கொண்டுடணும். அவங்க கூட இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அப்படியே இருந்துட்டே இருக்கும். கொஞ்சம் மட்டும் ரைஸ் பண்ணிட்டான் பொறாம பேச்சு, தார்மாரா பேசுறது, இது தெரியல அது தெரியல, குத்துன்னு குத்தி கீழே தள்ளி எங்க எலும்புற உட்கார் அப்படின்னு சொல்லிடுறது. இல்லாட்டி வேற யாராவது எழுப்புறானா நம்ம அதை பிஹேவ் பண்ணோம், அவனை பிடிச்சி காலை பிடிச்சி இழுக்கிறது, கொத்துறது, நீ என்ன பண்ண, நீ என்ன பெரிய கொத்தி அவனை கீழே தள்ளிடுறது. நம்ம மாதிரியே இருக்காது, கொலை பாந்தகரா இருக்காது, வாய் வழியா பேசுறது, வேற வழியா பேசுறது. வி பிஹேவ் லைக் தட். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்துல நிலை நிற்கவில்லை. யூ ஹேவ் நோ கெப்பாசிட்டி டு ஹோல்ட் த ட்ரூத் பிகாஸ் யூ ஆர் அ லையர். யூ கம் அண்டர் அ ஃபாதர் ஆஃப் லை. பொய் பாதகத்தை பொய் பேசுகிற அந்த பிதாவினுடைய பிள்ளையா இருக்கிறனால உள்ள இருக்கிற அவ்வளவும் பொய். அதான் இல்லூஷன் பொய், எல்லாமே பொய், இமேஜ் பொய், ஆசைகள் பொய், எல்லாம் பொய்யை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு 30 வருஷம் அந்த பொய்யை பிடிச்சே வாழ்ந்து கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டே இருப்போம். சத்தியம் அவனுக்குள் இருக்காது. இந்த ஃபார்மெட்ல வாழ்ற எவனுக்கும் உள்ள சத்தியமே இருக்காது. கம்ப்ளீட்டா அவன்கிட்ட சத்தியமே இருக்காது. கம்ப்ளீட்டா எதுவுமே இருக்காது. ட்ரூத்துங்கிறது உள்ளே ஒரு சொட்டு இருக்காது. கண் அப்படியே பிதுங்கி அப்படியே கண் அப்படியே க்ளோஸ் ஆகி ஒரு பாம்புடைய கண்ணு மாதிரியே மாறிடும். அவனால நார்மலாவே பார்க்க முடியாது. அவன் கண் வந்து பாம்புடைய கண்ணு மாதிரி தான் இருக்கும், செர்பென்ட் மாதிரியே தான் அவன் பார்த்துட்டே இருக்கும். அதாவது வஞ்சகம் இருந்துகிட்டே இருக்கும்,
தீங்கு இருந்துகிட்டே இருக்கும், அநியாயம் இருந்துகிட்டே இருக்கும், விக்கெட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், இச்சை இருந்துகிட்டே இருக்கும். கம்ப்ளீட்டா ஒரு ரோட்ல போகும்போது பரிசுத்தமா அவனால போகவே முடியாது. அவன் வந்து ஒரு தடவை ஒரு ரோட்ல போனா அவன் வந்து இச்சிக்காம ரோட்ல ஒரு ரோட கிராஸ் ஆகி அவனால கிராஸ் பண்ணி போகவே முடியாது. கண் அப்படியே பாம்பு மாதிரியே அது அப்படியே இச்சித்துக்கிட்டே இருக்கும். அந்த மூக்களோட சுவாசம் வந்து அப்படியே பாம்பினுடைய சுவாசம் மாதிரி தான் இருக்கும். ஆண்டோடைய பிரெத் வந்து இருக்காது, பிரசன்ஸ் இருக்காது. மூக்குல இருந்து இருக்கிற சுவாசம் ஆண்டுடைய சுவாசமா இருக்காது. பிதாவினால் உண்டாக்கப்படாமல் பிசாசினால் உண்டாக்கப்பட்டதுனால உலகத்தனா இருக்கிறனால அந்த சுவாசம் வந்து நாசமான சுவாசமா இருக்கும். அது வந்து அருவருப்பா அசிங்கமா அவதூறா இருக்கிற அந்த ஸ்மெல் தான் இருக்கும். யூ லிவ் இன் அட்மாஸ்பியர் வேர் எவ்ரிதிங் இஸ் ஈவில். கம்ப்ளீட்டா மோசமான விஷயங்கள் பேசுற இடத்துல தான் உங்களுக்கு பிடிக்கும். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சின் இஸ் காசிப். காசிப் பேசுற இடம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யாரையாவது அப்படி பேசுறாங்க அது பிடிச்சிட்டே இருக்காங்க, அந்த சுவாசம் தான் நம்மளுக்கு பிடிக்கும். நம்மளும் 2 பாயிண்ட் எடுத்து பேசணும். அந்த பாம்புக்கு அப்படி நாக்கு அப்படி ஸ்பிளிட் ஆகி வந்துட்டே இருக்கும். அப்பப்ப அப்படி வந்துட்டு இருந்தா தான் நம்மளுக்கு சந்தோஷமா இருந்துட்டே இருக்கும். அப்படியே ஸ்பிளிட் ஆகி மூவ் ஆகிட்டே இருப்போம். இது நீங்க போய் சொல்றது, நீங்க ஏதாவது சொல்றது, நீங்க ஏதாவது இது பண்றது ஒண்ணு. அடுத்து யாராவது கோவப்படுத்தணும்னா நீங்க கொக்கரிக்கிறது, போட்டு கொத்தி அவன் அடிச்சு அந்த கோவம் கொக்கரிக்கும் போது அப்படியே சர்பன் அப்படியே அந்த பிஹேவியர் பேட்டர்ன் அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கும். உடனே கோபம் அப்படி வரும், அப்படியே வைப்ரேட், அப்படியே கோபம் அப்படி எழும்பும். அந்த ரத்தம் வந்து அப்படியே பாம்பினுடைய ரத்தம் மாதிரி அப்படி ஷூட் ஆகி பிஹேவ் லைக் அ சர்பன். அந்த அதுக்கப்புறம் பாம்புக்கு கொடுத்த சாபம் அப்படியே உங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கும். பாம்புக்கு கொடுக்கப்பட்ட சாபம் என்ன தெரியுமா? மண்ணை நக்குவாய். உங்களுடைய புத்தி ஃபுல்லா மண்ணு தான் இருக்கும். யூ திங்க் ஒன்லி சன். உலகத்தில் இருக்கிற லேயர் மட்டும்தான் உங்க கண்ணுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு வசனம் காமிக்கிறேன், ஏற்கனவே நம்ம பார்த்த வசனம் தான். நல்லா நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க் பிரெயின்ல இது பண்றதுக்காக அந்த வசனங்களை நம்ம திருப்பியும் நம்ம வந்து அந்த வசனங்களை பார்ப்போம். யோவான் 2:15 உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவினிடத்தில் அன்பு இல்லை. ஏனென்றால் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டாக்கப்பட்டவைகள், அதாவது பிசாசினால் உண்டாக்கப்பட்டவைகள். உலகமும் அதன் நிச்சயம் அழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவைகள் எல்லாருமே இது பண்றாங்க. உலகத்தில் உண்டாக்கப்பட்டவைகள் எதுவுமே பிதாவினால் உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல, அது பிசாசினால் உண்டாக்கப்பட்டவைகள். வேற ஃபார்மெட்ல, இல்லூஷனரி ஃபார்மெட்ல, வேற ஐடென்டிட்டியில அது வந்து உருவாக்கப்பட்டவைகள். கம்ப்ளீட்டா எல்லாமே ராங் மேட்ரிக்ஸ்ல, இன்வெர்டட் மேட்ரிக்ஸ்ல, இன்வெர்டட் ஐடென்டிட்டியில போயிட்டே இருக்கும். நான் சொன்னது போல கண்ணு பாம்பு நேச்சர் இருக்கும், வாய் பாம்பு நேச்சர் இருக்கும், செவி பாம்புனுடைய சப்தங்களை கேட்கறது போல அதுதான் விருப்பப்பட்டது இருக்கும். மைண்டு கம்ப்ளீட்டா மண்ணை தான் பார்த்துட்டே இருக்கும். மண்ணு. ஆசை ஃபுல்லா மண்ணு தான். ஆசை ஃபுல்லா மண்ணு ரிலேட்டடா தான் இருக்கும். சிந்தனை ஃபுல்லா மண்ணை சார்ந்துதான் இருக்கும். ஜெபம் பண்ணணும்னா பிடிக்காது, ஆண்டோட பற்றி பேசணும்னா பிடிக்காது, ஆண்டோடைய காரியங்கள் எதுனா நம்மளுக்கு வந்து அது இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஸோ இப்படி இந்த நேச்சர் நமக்குள்ள ஹோல்ட் ஆகிட்டே இருக்கும். நான் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து சர்பன்டைல் நேச்சருக்குள்ள கனெக்ட் ஆகி ஒண்டித்து இருக்கும். இப்போ இதுல இருந்து இயேசுனுடைய ரத்தத்தினால பிரேக் அவுட் ஆகி இந்த ஐடென்டிட்டியில ஃபார்ம் ஆக வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த டைம்ல அது வந்து அவசியமா இருக்குது. ஸோ இந்த இதுல கடைசி இதை வந்து வாசிப்போம். திருப்பி அதை எப்படி இது பண்றாங்கன்னு பாருங்க. ஜீசஸ் பேசி முடிக்கும் போது, நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயத்திற்கிற ஒருத்தர் இருக்கிறார். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயத்திற்கிற ஒருவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்னென்னைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமில் நீ பெரியவனோ, அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குகிறாய் என்றார்கள். இயேசு பிரேத்திரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவர் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிவீர்கள். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்லினார்கள், உங்களைப் போல நானும் பொய்யனாய் இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்ணு களி கூர்ந்தான் என்றான். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாய் என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உடனே கல்லுகளை எரியும்படி எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே இருந்து கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். அப்படியே ஹிடன் ஆகி டக்குன்னு க்ளோக்குள்ளே போயிட்டு அப்படியே ஹைட் ஆகி ஹியூமன் நேச்சர்லேருந்து புஃப்னு காட் நேச்சர் ஆகி அப்படியே இன்விசிபிள் மோடுக்கு போய் அப்படி மூவ் அவுட் ஆகி போயிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஆண்டருக்குள்ளே போகிற அந்த வழி, இந்த வசனத்தை வாசிக்கிறேன், அது இந்த இடத்துல தான் இருக்குது.
மரணத்தை காண்பதில் என் வசனத்தை கை கொண்ட மரணத்தை காண 40 வசனம். நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்க சத்தியத்தை நீங்க விசுவாசிக்கிறது இல்லை. ஏனென்றால் தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். திஸ் இஸ் தி கம்ப்ளீட் பேஸ் ஃபவுண்டேஷனல் வேர்ட். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். பிசாசனால் உண்டானவன் பிசாசனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நம்ம யாரால உண்டாயிருக்கோம்? உண்மையா நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தோம்னா பாவம் நம்மளை தொட முடியாது. பாவம் நம்மளை இன்னும் தொட்டுட்டே இருக்குன்னா நம்ம இன்னும் ரட்சிக்க கூட படலை. உண்மையா தேவனுடைய விதை நமக்குள்ள உண்மையா இருந்து எழுப்பப்பட்டுச்சு அப்படின்னா மரணம் நம்ம தொட முடியாதுன்னு போட்டிருக்குது. அடுத்த வசனங்கள தான் இருக்குது. மரணம் நம்ம தொட முடியாதுன்னா நீங்க உடனே இந்த ஆர்ஐபி மூமெண்ட்டை கொண்டு போகக்கூடாது. 84 வயசுல சாகிறதோ 94 வயசுல சாகிறதோ அதை மட்டும் யோசிக்க கூடாது. மரணம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்து எப்படி அப்படின்னா, இன்னைக்கு நான் நின்றுட்டு இருக்கிறேன், இன்னைக்கே நான் ஜீவன்ல இருக்கிறேன், எந்த ஒரு மரணத்தின் சாயல் என்னை தொட முடியாது. மரணத்தின் சாயல் தொட முடியாதுன்னா உலகத்தின் சாயல் என்ன தொட முடியாது, பிசாசின் சாயல் தொட முடியாது, எதுவுமே என்ன தொட முடியாது. கம்ப்ளீட் யூனியன், கம்ப்ளீட் கனெக்ஷன் வித் காட், கம்ப்ளீட் பீஸ், நோ செப்பரேஷன், நோ கேப், நோ மெஷரிங், நோ ஜட்ஜ்மெண்ட். கம்ப்ளீட்டா ஜட்ஜ்மெண்ட் மோட்லயே போயிட்டே இருக்கக்கூடாது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜட்ஜ் பண்ற மோட்ல இருந்து எடுத்து காம் மோடுக்கு கொண்டு வாங்க. தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இயேசு எனக்குள்ள இருக்கிறாங்க, நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன், நாங்கள் இருவரும் ஒன்றா இருக்கிறோம், அவ்வளவுதான். அது புரியுதோ புரியலையோ, அது நம்ம எப்போ நம்புவோம்னா பெர்ஃபார்மன்ஸ் நடந்தால் தான் நம்புவோம். பெர்ஃபார்மன்ஸ் நடந்தால் தான் நம்புறது இந்த மோடுக்கு போயிடும். பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, இங்கிட்டு போயிருங்க யோசிச்சுட்டு அந்த மோட்லேயே நின்றுட்டே இருக்கணும். நான் இயேசுல இருக்கிறேன், இயேசு எனக்குள்ள இருக்கிறாங்க, நாங்கள் இருவரும் ஒன்றா இருக்கிறோம். எனக்கு அப்படி சொல்லும்போது ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகல, அப்படி சொல்லும்போது வெளியே உலகத்துல ஒண்ணுமே தெரியல, அப்படி சொல்லும்போது எதுவுமே நடந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல, வெளியே ரிலீஸே ஆகல. இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் பிரதர், இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ், இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. நாங்கள் இருவரும் ஒன்றா இருக்கிறோம். அதை பார்த்தா தான் நம்புவேன்லாம் கிடையாது. நான் விசுவாசிச்சு நம்புறேன், அது நாங்கள் இருவரும் ஒன்றா இருக்கிறோம். அதை நான் ஃபீல் பண்ணாதான் நம்புவேன் கிடையாது. நாங்கள் இருவரும் ஒன்றா இருக்கிறோம். அந்த யூனியன் இதுதான் மேண்டேட்டுடைய ஸ்டார்டிங் பொசிஷன். இதுதான் நம்மளுடைய டொமினியன்ல போகிறதுக்கான ஸ்டார்டிங் பொசிஷன். அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டே இருக்கிறது. அது வளராம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மோடு வந்து வேற மாதிரி போயிட்டே இருக்கும். அது கொஞ்ச நாள் கழிச்சு ஃபீலிங் ஃபுல்லா கவர் ஆகி கம்ப்ளீட்டா வெளியே கவர் ஆகி கர்த்தருடைய மகிமை பூமி எங்கும் நிறைந்திருக்கிற அந்த மோடுக்குள்ள போயிட்டு அந்த அன்னைக்கு அந்த கேருபின் சொன்ன மாதிரி நம்மளும் சொல்லுவோம், wow, the earth is full of God's glory. The earth is not full of matrix of Satan. The earth is full of God's glory. ஃபுல்லா பாபிலோனுடைய மேட்ரிக்ஸ்னால கவர் ஆக்கப்படல. உலகம் முழுவதும் பிசாசினுடைய ஆளுகைக்குள்ளாக கவர் ஆக்கப்படல. உலகம் முழுவதும் விழுந்துகிட்டே இருக்கிறது இல்லை. எல்லாம் அவங்களுடைய கண்கள் வேற மாதிரி இருக்கும். அப்போகலிப்டிக் கண்களா இருக்காது, ஃபுல்லா க்ளோரியஸ் கண்களா இருக்கும். அதாவது எப்படி இருக்குன்னா, உலகம் அழிய போது உலகம் இப்படி ஆனவங்களுடைய கண்களும் பேச்சும் செய்திகளும் வேற மாதிரி இருக்கும். அவங்க பேசும்போது வேற மாதிரி இருக்கும். அவங்க உலகத்தினுடைய எண்டை பார்க்கும்போது வெளிச்சமாவே பார்ப்பாங்க, மற்றவங்க உலகத்தின் எண்டை பார்க்கும்போது இருளாவே பார்ப்பாங்க. ஏன்னா உள்ள இருள் இருக்கான இருளாவே பார்ப்பாங்க. எல்லாரும் அந்தி கிறிஸ்து வருகையும் அவனுடைய காரியத்தை தான் பார்ப்பாங்க. அப்படின்னா என்னன்னா உள்ள அங்க இருள் இருக்குது. நான் அப்படி பார்க்க மாட்டேன். நான் எப்படி பார்ப்பேன்னா ஆண்டவர் வராருன்னு பார்ப்பேன், அந்தி கிறிஸ்து வராருன்னு பார்க்க மாட்டேன். ஐ டோன்ட் கேர், நான் ஆண்டவர் வராருன்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்ப கண் எங்க இருக்குதுன்னா அங்க கனெக்ட் ஆயிருக்குது. பயத்துல கனெக்ட் ஆகி இல்ல, எதிர்காலத்தை பார்க்கும்போது பயம் கனெக்ட் ஆகி இல்ல, எதிர்காலத்தை பார்க்கும்போது பிசாசும் நெஃப்லிம்ஸுடைய கூட்டங்கள் வர்றதா இல்ல, எதிர்காலத்தை பார்க்கும்போது ஏஐயுடைய டாமினேஷன் இருக்கிறதா இல்ல, எதிர்காலத்தை பார்க்கும்போது ஜீசஸுடைய டாமினேஷன் இருக்கிறதா பார்க்கறது. The whole earth is full of God's glory. Sons of God ஆளுகை பண்றது, டொமினியன் இருக்கிறது, ஏர், வாட்டர், சீ, லேண்ட், டெத், லைஃப், கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல டொமினியன்ல ராஜரிகம் பண்ணுற அந்த சிங்காசனத்தை உட்கார்ந்து எழுப்பி நின்று புது சன்ஸ் ஆஃப் காடா ரெமனன்ஸ் எழுப்பி நின்று பயங்கரமா கொக்கரித்து எல்லா ஆளுகையும் வச்சுட்டு இருக்கிற பயங்கரமான கெம்பீரமான வைராக்கியமான சந்ததியை எழும்புகிற அந்த மோடை பார்த்துட்டே இருக்கிறது. நாட் ஃபெயிலியர். Failure is not set in your future. Glory is set in your future. Oh, hallelujah. எதிர்காலத்துல துக்கங்கள் நிரம்பி இருக்கிறதா இல்ல, எதிர்காலத்துல தோல்விகள் நிரம்பி இருக்கிறதா இல்ல, எதிர்காலத்துல மகிமை நிரம்பி இருக்கிறது. அந்த மோடியை பார்த்துட்டு இருக்கிறது. அது எப்போ வரும்? யூனியன்ல இருக்கும்போது அது வரும். அதுல நிலைச்சிட்டு இருக்கும்போது தான் வரும். அவனுடைய கண்ணு தான் பிதானுடைய கண்கள் மாதிரி வெளியே பார்க்கும். அவனுடைய வாய் தான் பிதானுடைய வாயிலிருந்து பேசும். அவனுடைய செவிகள் தான் பிதானுடைய யூனியன்ல இருந்து பேசும். அப்படி இல்லாதவன் எப்படி பேசுவானா? ஈச்சையில் இருக்கிறவன், பொய்யில் இருக்கிறவன், பிசாசு கூட இருக்கிறவன் எப்படி பேசுவானா? எல்லாமே செர்பென்ட்ல இருந்து பார்ப்பான், பாம்புல இருந்து பார்ப்பான், மண்ணை பார்ப்பான், எல்லாம் துக்கங்க தான் பார்ப்பான், எல்லாம் ஃபெயிலியர் தான் பார்ப்பான். யாரெல்லாம் என்னெல்லாம் பேசினாங்களோ அதான் பார்ப்பான். மெஷர் பண்ணிட்டே இருப்பான். கேப்பையே பார்த்துட்டு இருப்பான். அவன் எப்பவுமே பெர்ஃபார்மன்ஸே தான் பார்த்துட்டு இருப்பான். நான் ஒழுங்காவே பண்ணல, ஒழுங்காவே ஜெபிக்கல, ஒழுங்காவே பண்ணல, ரிலிஜியஸ் அந்த ரிச்சுவல்ஸே பார்த்துட்டு இருப்பான். அவன் கண்ணு வேற பார்த்துக்கிட்டே இருக்கும்.
அதாவது பாவத்தை மட்டும் அப்படி பார்க்காது, ஆண்டவரையும் அப்படி ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவரையும் அப்படிதான் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா பார்த்துட்டே இருக்கும். ஆண்டவரையும் நன்மை தீமை தர்ற மாதிரியே தான் பார்த்துட்டு இருக்கும். அந்த கண், அந்த மேட்ரிக்ஸ் வந்து இங்க இருந்து உருவானது, இங்க இருந்து உருவாக்கி போட்டு இங்க இருந்து இது பண்ணி எக்ஸ்டர்னல் பேஸ்டாகும், எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டி ஆகும், எல்லாவற்றிலும் இதானதா அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த நாளில் கம்ப்ளீட்டா ஒரு புது மனம் திரும்புதல் தேவை, புது யூனியனுக்குள்ள போகிறது தேவை. இயேசுவானவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நம்புற அனுபவங்கள் தேவை. இருக்கிற இடத்துல முழங்கால் படியுங்க. சில வசனங்களை நான் திருப்பி வாசிக்கிறேன், வாசனை நம்ம ஜெபம் பண்ணி அப்படியே முடிப்போம். யோவான் 14 சில வசனங்கள் வாசிக்கிறேன். முழங்கால் போட முடிஞ்சிச்சுன்னா முழங்கால் போடுங்க. உங்களோட கண்கள் ஜீசஸையே நோக்கி பார்க்கட்டு. சில வசனங்கள் உங்களுக்கு முன்பதாக போடுகிறேன். இதெல்லாம் உங்களுடைய இல்லூஷன்ல இருந்து மூவ் ஆகி கிறிஸ்துவனுடைய வசனங்களுக்குள்ள போகிறது. யார்? தேவனால் உண்டானவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறான், அவரிலே நிலைத்திருக்கிறான், அவருடைய ஃபார்மட் ஆஃப் லைஃப்ல நிலைத்திருக்கிறான். உலகத்தினுடைய நாய்ஸ் இல்லை, உலகத்தினுடைய சப்தங்கள் அல்ல, வேற பொய் ட்ரூத்தா வருகிறது இல்லை. அதாவது பிசாசு பொய், மேட்ரிக்ஸ் ஃபுல்லா பொய்னால நிரம்பி இருக்கும். பொய்யை தூக்கி உண்மை தூக்கி உள்ள ஹோல்ட் பண்ணி வச்சிருப்போம். அது கிடையாது. இப்ப நான் சொல்ற வார்த்தைகள் தான் உண்மை. இப்ப நான் சொல்ற வார்த்தைகள் நீங்க உங்க மனசுல உண்மை உண்மை உண்மைன்னு சொல்லிட்டே இருங்க. அது உண்மையா நான் அப்படியே சொல்லிட்டே இருங்க. உங்களுடைய ஹார்ட் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டே இருங்க. கண்களை முடிக்கோங்க. ஒரு டெஸ்ட் மாதிரி இதை பண்ணலாம். உங்களுடைய ஹார்ட் பொய்யினால நிரம்பி இருக்குதா, உண்மையினால நிரம்பி இருக்கிறா, தேவனால நிரப்பப்பட்டிருக்கிறானா, தேவனுடைய கற்பனையில கேட்கறதா நிரப்பப்பட்டிருக்கிறானா, இப்படி வேற மூட்ல நான் என்னுடைய ஹார்ட் மூவ் ஆயிட்டு இருக்குதா, அது பபுள் ஆயிட்டு இருக்குதா அப்படிங்கிறதுக்கு அழகான வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்கள் அப்படியே உள்ள ஹார்ட்ல தைக்கணும். அது வந்து வெளியே பார்த்தாதான் நம்புவேன்னு இல்லாம அப்படியே அது அப்படியே ஹார்ட்ல எழுதப்பட்டிருக்கணும். வாசிக்கிறேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். யோவான் 14:4. ஜீசஸ் போக போறாங்க, ஒரு தூரமா ஒரு டிஸ்டன்ஸ்க்கு போக போறாங்க. நம்மளுக்கு தெரியும் அவங்க ஹெவனுக்கு போக போறாங்க, ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃபாதருக்கு போக போறாங்க, பிதனுடைய வலது பக்கத்துல போக போறாங்க. உடனே செப்பரேஷன் நம்ம அப்படிதான் யோசிப்போம். ஒரு கேப், ஒரு தூரம், ஒரு இது, அது ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு லை, ஒரு ட்ரூத் கிடையாது, அப்படி இருக்கும். ஆனால் ஜீசஸ் அவங்கள்ட்ட ஒண்ணுமே சொல்லாம டைரக்ட் ஆன்சர் சொல்றாங்க. நான் போகிற இடத்தையும் அறிந்திருக்கிறீங்க, வழியையும் அறிந்திருக்கிறீங்க. உடனே தோமா கேட்கறான், நீ எங்க போறீங்கன்னே தெரியலையே, வழி எப்படி தெரியும்? பயங்கரமான கேள்வி. We don't know where you are going. How can you say that we know the way? எங்க போறேன்னே தெரியலன்னா வழி எப்படி தெரியும்? உடனே இயேசுவான சொல்றாங்க, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்கள், ஆனால் என் பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள். If you know me, you know the Father. ஏன்னா செப்பரேஷன் கிடையாது, ஏன்னா கேப் கிடையாது, ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு கிடையாது, ஏன்னா எக்ஸ்டர்னல் கிடையாது, இன்டர்னல். என்ன அறிஞ்சனா பிதாவை அறிஞ்சிருக்கிறீங்க. உடனே ஸ்டேட்மெண்ட் வருது, இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். You have seen the Father. நீங்க கண்ணை மூடிட்டு இருக்கீங்க நான் நினைக்கிறேன். இந்த சென்டென்ஸ் உங்க வார்த்தைக்குள்ள உங்களுடைய ஹார்ட்டுக்குள்ள போகட்டு. நீங்கள் பிதாவை கண்டிருக்கிறீர்கள், நான் பிதாவை பார்த்திருக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய ஹார்ட்டுக்குள்ள போட்டு பைபிள் அப்படிதான். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும், you have known the Father. திருப்பி you have seen the Father. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் உங்க ஹார்ட்ல போடுங்க. உங்களுடைய மனசு என்னெல்லாம் சொல்லுது? பிதாவெல்லாம் பார்க்க முடியாது, அப்படி ஒன்னு எழும்புதா? அதனுடைய பில்டப் அப்படியே இல்லூஷன் வந்து அது எழும்பும். ஒரு பொய்யினால கட்டப்பட்ட அப்படியே ஒரு வேர்ட்ஸ் அப்படியே எழுதும். வேதாகம் அப்படி சொல்லுது, இப்படி சொல்லுது, பயங்கர ஒரு நாய்ஸ் அப்படி அப்படின்னு ஒரு ஹார்ட் அப்படி கவர் பண்ணும். பார்க்க முடியாது, அப்படி ஒரு வல்கனோ மாதிரி அப்படி எரப்ட் ஆகும், அப்படி பிரெயின் அப்படியே எரப்ட் ஆகும். இன்னும் நான் கொண்டாட்டில் பேசுறேன்னா என் மேல கள்ளத்துக்கு கூட எரிஞ்சிருங்க, அப்படி எரியும். பொய்க்கு பிதாவமா இருக்கிற அந்த மண்டலம் வந்து அப்படியே கவர் ஆகி அப்படியே அந்த எண்கள் பாயி சேஃபா பிடிச்சிருக்கும். உண்மைன்னு ஒன்று உள்ள வரும்போது அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. உண்மைன்னு உள்ள வரும்போது அது வந்து ஹோல்ட் பண்ணவே முடியாது, பிரேக் ஆகும். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும்னு உடனே அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காரு. ஆனா அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் அவன் கூட இருந்து நீ என்ன அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று எப்படி சொல்லுவாய்? How can you say like that? How can you talk like that? என்ன பார்த்துட்டல நீ எப்படி பிதாவை காண்பியும் எப்படி கேட்கிற? ஏன்னா நாங்க ரெண்டும் பிரிஞ்சு இல்ல, நாங்க ரெண்டும் ஒன்னா இருக்கிறோம். That is union. That is the power of union.
இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி வேற மாதிரி சொல்றேன். நீங்க எப்படி இந்த சென்டென்ஸை ஏத்துக்கிறீங்கன்னு பாருங்க. நீங்க இன்னும் கண்ணு மூடிட்டு தான் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய ஹார்ட்ல என்ன பண்ணுதுன்னு பாருங்க. நீ ஏன் இயேசுவை பார்க்கணும்? என்ன பார்த்துட்டல நீ ஏன் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு நான் உங்களை பார்த்து சொன்னேன்னா எப்படி இந்த சென்டென்ஸ் உங்களை என்ன பண்ணுது? நீ என்ன அப்படி ஒரு பயங்கரமா வருதா? அப்படி ஒரு மாதிரி வருதா? வேற மாதிரி ஒரு மாதிரி பொங்கி எழும்புதா? இதே ஸ்டேட்மெண்ட் ஒரு மனுஷனா பூமியில இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஏசப்பா சொன்னாங்க. ஜஸ்ட் நம்மள மாதிரி ஒரு 6 அடி 5 அடி இருக்கிற ஒரு மனிதன், சாதாரணமான நம்மள மாதிரி ஸ்கின் இருக்கிற மனிதன், not a glorious skin, not with a glorious skin, not with a glorious majestic throne, sitting on a majestic throne. மேபி சொல்லும்போது சும்மா ஒரு மண்ணில் அப்படியே கையில வச்சு விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி, ஒரு கல்லில் அப்படி தூக்கி போட்டு விளையாண்டு இருக்கிற மாதிரி, ஏதாவது ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு கூட அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கலாம். சும்மா இமேஜின் பண்ணி பாருங்க. சாதாரணமா நம்ம இன்னொரு பையன் கான்வர்சேஷன் பண்ற மாதிரி லவுட் ஸ்பீக்கர்லாம் இல்லை, சாதாரணமா சொல்லும்போது சொல்லியிருப்பாங்க. இப்படி வழியில ஒரு பாதையில நடந்து போயிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்து என்னடா சொல்லிட்டு இருக்க, நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம், என்னதான் பார்த்துட்டு நீ தான் பிதாவை பார்த்துட்டல அப்படிங்கிற மாதிரி நார்மல் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். நார்மல் நம்ம ரெண்டு கான்வர்சேஷன் பண்ற மாதிரி ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். இப்ப நான் சொன்னது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தை மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த வேர்டு ஒரிஜினலா பிலிப்புக்கும் தோமாவுக்கும் எப்படி இருந்திருக்கும்னு யோசிப்பாரு. The union, the oneness, the fullness, the completion, இத மாதிரி ஸ்டேட்மெண்ட், நியூ லாங்குவேஜ், நியூ மைண்ட் செட், கம்ப்ளீட்டா இல்லூஷன்ல இருந்து பிரேக் அவுட் ஆகி கிறிஸ்துவுக்குள் வாழுகிற அனுபவம். அந்த அனுபவம் வந்து நானும் பிதாவும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறோம். பிதாவை இதுமுறை அறிந்திருக்கிறீர்கள், பிதாவை கண்டிருக்கிறீர்கள், என்னையும் அறிந்திருக்கிறீர்கள், வழியை அறிந்திருக்கிறீர்கள், சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள், ஜீவனை அறிந்திருக்கிறீர்கள், போகும் பாதையையும் அறிந்திருக்கிறீர்கள், போகும் இடத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். There is no separation, no division. Oh my God, this is something so phenomenal. Union. இந்த யூனியனை யாரெல்லாம் டேப் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் டொமினியன் போகும். அவங்க தான் ஆதாமுடைய ஒரிஜினல் அழைப்புக்குள்ள அங்க போய் கால் எடுத்து வைப்பாங்க. அவங்க மட்டும்தான் அந்த ஃப்ரேம் ஒர்க்ல போவாங்க. இந்த இதெல்லாம் சொல்லும் போதுதான் கடைசியில இயேசுவானவர் சொல்றாங்க, நான் பிதாவிலும் பிதானிலும் இருக்கிறத நீ விசுவாசிக்கிறது இல்லை, நான் பிதாவிலும் பேசுறேன் சுயமா சொல்கிறத எல்லாம் ஆண்டு வர சொல்லி முடிச்சுட்டு நம்முடைய முக்கியமான வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பெரிய கிரியைகளையும் செய்வான். பெரிய கிரியைகளையும் செய்வான். நானும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறோம். அவருக்குள் வாழ்கிற வாழ்க்கை, இதுக்குள்ள நம்ம வந்து வளர ஆரம்பிப்போம். இதெல்லாம் ஆவியானவர் சொல்லுகிறாங்க. ஆவியானவர் வந்து சத்தியத்தின் ஆவியானவர். அவர் சொல்லுவாங்க, நான் இப்போ சொன்னேன்னா சில விஷயங்களை தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல போட்டு வச்சுட்டாங்க. அந்த மாதிரி தாங்க மாட்டீங்கன்னு சொல்ல விஷயங்கள் தான் இப்போ அப்படியே சொல்லப்பட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா காலமா கடைசி காலங்கள்ல அது ரிவீல் ஆகிக்கப்பட்டு இருக்குது. கடைசி காலங்களில் சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துவார். இதெல்லாம் சகல சத்தியங்கள் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு இருக்குது. இப்ப சொல்றதெல்லாம் உண்மை, பியூர் ட்ரூத், நாட் அ லை. உண்மை, உண்மையினுடைய உண்மை, பியூர் ட்ரூத், மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னா உண்மையினுடைய உண்மை. அதுல வந்து நீ டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஹென்ஸ் ப்ரூவ்னு அர்த்தம். மெய்யாகவே மெய்யாகவே எங்கெல்லாம் வருதா வெறிலின்னு அர்த்தம். அப்படின்னா ட்ரூத் அண்ட் ட்ரூத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுல டெஸ்ட் பண்ணணும், யோசிக்கவே செஞ்சிடாத தொலைச்சு போடுவேன் அப்படின்னு அர்த்தம். வேதாகம் ஃபுல்லாவே உண்மைதான். அதுல மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்லணும்னா நீ இதெல்லாம் டெஸ்டே பண்ணிடாத, அதை டச்சே பண்ணிடாத அப்படி அர்த்தம். தான்களும் செய்கிறான். ஏன்னா ரிசல்ட் ஆஃப் யூனியன். Father as God, Jesus as God, Holy Spirit as God, and inside me as connected with God, in God, moving in God, as God, full format of glory. இப்படி இருக்கிறவங்க கண்கள் வந்து வெளிச்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும், டொமினியன் இருந்துகிட்டே இருக்கும், அதிகாரங்கள் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், பவர் ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். நான் போன கிளாஸ் சொன்ன மாதிரி the basic vibration is power, the basic vibration is authority. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், சிங்காசனம் நிலைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரிஜினல் அந்த சிங்காசனத்தோட இணைக்கப்பட்டிருக்கும், ஒன்றித்து இருக்கும். இந்த நேரத்தில் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கப்படாமல் இருக்கிறது எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, மண்ணோடு சேர்ந்து இருக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், செர்பென்ட் நேச்சர் இருக்கிற வாழ்க்கை வேண்டாம், இல்லூஷன் இருக்கிற நேச்சர் வாழ்க்கை வேண்டாம், பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் லைஃப் வேண்டாம், கேப் மெஷர் பண்ணிட்டே இருக்கிற அந்த லைஃப் வேண்டாம். எதை எடுத்தாலும் மெஷர் பண்ணிட்டு தான் இருப்பேன். எதை எடுத்தாலும் டைம் தான், எதை எடுத்தாலும் டைம்ங்கிற கான்செப்ட் தான், எதை எடுத்தாலும் நேரம் 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 நேரம்ங்கிற வார்த்தை தான் என்னுடைய லைஃப்ல போய்கிட்டே இருக்கும். ரிட்டர்ன் ஆயிரு, அப்படியே ரிப்பீட் ஆகி ரவுண்ட் ஆகிட்டே இருக்கும். எதை எடுத்தாலும் அளந்துகிட்டே தான் அலைஞ்சிட்டு இருப்பேன். எதை எடுத்தாலும் ஜட்ஜ் பண்ணிட்டு தான் அலைஞ்சிட்டு இருப்பேன். ஜட்ஜ்மெண்ட், இவன் அப்படி, அவன் இப்படி, இவன் கருப்பு, இவன் வெள்ளை, இவன் நல்லா பேசுறான், இவன் நல்லா பேச மாட்டேங்க.
இவன் தப்பு பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான். ஜட்ஜ்மெண்ட், குட் ஈவில், சரி தவறு, எனக்கு புரிஞ்சதுபடி. கம்ப்ளீட் அண்டர் மேட்ரிக்ஸ், கம்ப்ளீட் அண்டர் த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் பாபிலோன். உங்களுடைய சிங்காசனம், நீங்கள் நான் சொல்லப்பட்டிருக்கிற சிங்காசனம் பிசாசனுடைய பாம்பினுடைய வகையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. The serpent nature. You have the serpent skin, serpent mouth, which is mouth of lies, serpent eyes and serpent ear. அப்படியே ஃபுல்லா கிழிக்கப்பட்டு கிறிஸ்துனுடைய சாயல் எழுப்பப்பட்டு ஒண்டித்து வாழ்கிற அனுபவம். இது எப்படி ரிலீஸ் ஆகுதுலாம் எனக்கெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். எப்படி நடக்கும்னா, ஜஸ்ட் பிகின், ஜஸ்ட் ஸ்டார்ட். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருங்க. The end will be glory. The earth is full of God's glory. That is the end. உலகம் முழுவதும் அவருடைய மகிமையினால நிரம்பி இருக்கிறது. எல்லாமே அவருடைய மகிமையினால நிரம்பி இருக்கிறது. Full of God's glory. Your skin and your body will be absolutely under the power of God. You will have the essence of you have the complete essence of God. அவருடைய சாந்தம், அவருடைய அன்பு, அவருடைய பொறுமை, அவருடைய வழி நடத்துதல், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். You will be living in the land of grace. You will be moving in the aspects of mercy. கிருபை, இரக்கம் அந்த உலகத்துக்குள்ள அப்படியே கனெக்ட் ஆகி அதில் அப்படியே சொருகி அப்படியே கிருபையினுடைய உலகத்துல இருந்தே அப்படியே ருசிச்சு போயிட்டே இருப்பீங்க. Your heart will be full of thankfulness. அப்படியே உள்ள அப்படியே பொங்கி நன்றி தான் வந்துட்டே இருக்கும். பொங்கி எரிச்சல் வராது. பொங்கி கோபம் வராது. பொங்கி இரிட்டேட் ஆக மாட்டீங்க. சிலங்களுக்கு வீட்டுக்குள்ள போனோன்னா இரிட்டேட் ஆயிடும். அது வரை நல்லா இருந்துட்டே இருப்பாங்க. நல்லா பப்பன் பல்ல காமிட்டோம். வீட்டுக்குள்ள போனோன்னா கோவம் வரும். வீட்டுக்குள்ள போனோன்னா இரிட்டேட் ஆகும். வீட்டுக்குள்ள போனோன்னா ஏதாவது ஆயிடும். வெளியே தேவதூர்ல இருப்பாங்க, உள்ள வீட்டுக்குள்ள பிசாசுமா இருப்பாங்க. மாய்மாலான வாழ்க்கை. You are cheating yourself. You are not right person. You are cheating yourself. Complete up. Moving to the forum of God. கர்த்தருடைய பாதையில் அப்படியே ஒப்பு கொடுத்து அவருடைய அரவணைப்புக்குள்ளாக அப்படியே அன்புக்குள்ளாக அப்படியே இருந்து பூரண கிருபைக்குள்ளாக, பூரண சத்தியத்துக்குள்ளாக, பூரண வழிநடத்தத்துக்குள்ளாக முழுமையாக தாபரிக்கின்ற வாழ்க்கை உண்டாயிருப்பதா. அப்படியே ஜெபிச்சுட்டே இருங்க. A heavy mantle of glory is falling over you. Heavy mantle of glory. You will be seeing yourself inside God. கர்த்தருக்குள்ளாக வணைக்கப்பட்டிருக்கிறத அப்படியே பிரிக்க முடியாத கயிறு மாதிரி இணைக்கப்பட்டிருக்கிறத பார்ப்பீங்க. ஆண்டருக்கும் உங்களுக்கும் ஒரு கயிறு தொடர்பு கிடையாது. அப்படியே ரப்பர் பேண்ட் மாட்டி இருக்கிற மாதிரி அப்படியே பிஞ்சு போகிற இது கிடையாது. அப்படியே சேர்ந்து பிக்கவே முடியாது. நூடுல்ஸ் பேக் மாதிரி அப்படி கனெக்ட் ஆகி பைந்து டுகெதர் அப்படியே ஒன்றித்து இழுத்தாலும் பிக்க முடியாத மாதிரி இருக்கிற உறவு தான் உங்களுக்கும் ஆண்டருக்குள்ள உறவு. Nothing can separate you from God. Nothing means nothing. எதுவும் பிரிக்க முடியாது. Fiala profitable haprofian disablehi prohile prohia fralushu se blahora hafi prahintile prosonta le hauto prohukabru le prasite di freka shobloho me brehina braham la praisile pro brafno habro hobrahefli ebli hobru shitu rubra le frama sento le frema hobre khafu no habtu ebli froble setebrahatu afrom shwab la hia kafro beshunta la frisato de prahia se
இந்த ப்ரேயர் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பிகாஸ் the glory is hitting you, the glory is changing you. I don't want to stop the glory of God. அதான் ப்ரேயர் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் God is touching you, God is visiting you. Your life and your story will never be the same again. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலமும் இருந்த வண்ணமா இருக்க போவதில்லை. Because it is full of light. Your future is full of light in the mighty name of Jesus Christ. கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே எதிர்காலம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கிறது, எதிர்காலம் முழுவதும் கிருபையாய் இருக்கிறது, எதிர்காலம் முழுவதும் இரக்கத்தினாலே நிரப்பப்பட்டதா இருக்கிறது. You are filled with the power of God. எல்லாம் பிரிம்ல கர்த்தருடைய மகிமைக்கு உள்ளாக இருக்கிறீங்க. You are not standing above the glory of God. அதாவது வெறும் உங்களுடைய கால் மட்டும் மகிமைக்குள்ளாக மாட்டி இல்ல, உங்களுடைய தலை மகிமைக்கு கீழே இருக்குது. கர்த்தருடைய மகிமைக்கு ஃபுல்லா கவர் ஆயிட்டு இருக்குது. ஈவன் எம்புனா கூட you cannot come out of the glory of God, because everywhere is the glory of God. உங்களுடைய சுற்றிலும் கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. உங்களுடைய வாக் ஃபுல்லா மகிமையா இருக்கிறது, உங்களுடைய பேச்சு ஃபுல்லா மகிமையா இருக்கிறது, உங்களுடைய கண்கள் ஃபுல்லா மகிமையா இருக்கிறது. Your eyes cannot sin anymore in the mighty name of Jesus Christ. Your ears cannot sin anymore in the mighty name of Jesus Christ. Your words and your tongue cannot sin anymore in the mighty name of Jesus Christ. முற்றிலுமாக கர்த்தருடைய வல்லமையினாலே ஆட்கொள்ளப்படுவதாக. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமையினாலே உங்களுடைய உடம்பு, உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஸ்கின், உங்களுடைய இருதயம், உங்களுடைய இன்வர்ட்ஸ் முழுவதுமாக தேவனுடைய மகிமையினாலே நிரப்பப்படுவதாக. Let your body become the glory of God. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பாடி, உங்களுடைய சரீரம் கர்த்தருடைய மகிமையாக மாற்றப்படுவதாக. இப்பொழுதே மாற்றப்படுவீர்களாக, இப்பொழுதே மாற்றப்படுவீர்களாக. தேவனோடு உன்னதமாக இணைந்திருக்கிற அந்த மகிமையான வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கொடுக்கப்படுவதாக. Listen in the mighty name of Jesus Christ. கர்த்தருடைய சிங்காசனத்தின் கிரியைகள் வெளிப்படுத்தப்படுவதாக. அன்னைக்கு கேருபீன்கள் பாடினது போல இப்பொழுதே அந்த பாடல்களினுடைய தொனி இப்பொழுதே உங்களுடைய செவிகளிலே விழுவதாக. நீங்களும் சேர்ந்து பாடுவீர்களாக இயேசுவின் நாமத்தினாலே. The whole earth is full of glory of God. The whole earth is full of glory of God. அந்த கண்களை பார்த்து let you speak that word, let you speak that word. இப்போதே வாயிலிருந்து அந்த வார்த்தை கம்பீரமாய் ஆவியிலிருந்து எழும்புவதாக, வைராக்கியங்கள் எழும்புவதாக, தேவனுக்காக செய்கிற கிரியைகள் எழும்புவதாக. Let your fruit be wonderful, let your life become wonderful in the mighty name of Jesus Christ. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகலமும் தேவனாலே நிரப்பப்பட்டதா இருக்கட்டும், சகலமும் தேவனால் தொடப்பட்டதா இருக்கட்டும், சகலமும் கிறிஸ்துவா இருக்கட்டும், சகலமும் இயேசுவா இருக்கட்டும், சகலமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிறைவினாலே நிரப்பப்பட்டதா இருக்கட்டும். In the mighty name of Jesus Christ, let your life become a life of blessing in the mighty name of Jesus Christ. வாழ்க்கை முழுவதும் அது தோல்விகளாய் இல்லாமல், சாபமாய் இல்லாமல், ஆசீர்வாதமாய் இருப்பதாக, பிளஸடாக இருப்பதாக, சகல காரியங்களும் நேர்த்தியாய் இருப்பதாக, சகல காரியங்களும் ஜீவனாய் இருப்பதாக, சகல காரியங்களும் சத்தியத்தினாலே நிரப்பப்பட்டதாய் இருப்பதாக. வழியிலிருந்து வருகிறது சத்தியம், சத்தியத்திலிருந்து வருகிறது ஜீவன். மூணு மண்டலங்களாய் இருக்கிறது. அப்படியே வழியிலிருந்து போய் சத்தியத்துல உள்ள டாப் ஆகி let it come out of you as life, ஜீவனாக வெளிப்படுத்தப்படுவதாக. In the mighty name of Jesus Christ, in the mighty name of Jesus Christ, in the resurrected power and the glory of Jesus Christ. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, மகத்துவமான நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள நாமத்தினாலே, let it happen right now in the name of Jesus. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமையான கிரியைகளுக்குள்ளாக எங்களை இணைத்துக் கொள்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமான நாமம் எங்களுக்குள்ளாக நிலைத்தோங்கி இருப்பதாக, உம்முடைய வல்லமையும் கிரியையும் மகிமையும் வெளிப்படுத்தப்படுவதாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. முழுவதுமாக உம்முடைய இணைப்புக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபை எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மளோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.